सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமக। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அம்பரீஷ சரித்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி விரதத்தினுடைய அப்படியே ஸ்ரத்தையை அனுஷ்டித்தவர் அம்பரீஷ மகாராஜா. அந்த ஏகாதசி விரதத்தின் போது தான் துர்வாச மகரிஷி வந்து சோதிக்கிறார் இல்லையா? இந்த சரித்திரத்தை நம்ம அப்படியே பார்க்கலாம். ரொம்ப அருமையான விஷயம். வைகுண்டத்துக்கே போயிட்டு வர்றார் துர்வாச மகரிஷி. வைகுண்ட வாசி என்ன சொல்கிறார்? பக்தர்களை அந்த ஏகாதசி விரதம் இருக்கின்ற அந்த அம்பரீஷனை எந்த அளவுக்கு ஒசத்தி வச்சிருக்கார் பாருங்கள். இந்த ஏகாதசி விரதம் இருக்கின்ற அம்பரீஷனுக்கு எந்த லெவலில் வச்சுருக்கார் பகவான் அப்படின்னு நமக்கு இந்த அம்பரீஷ சரித்திரத்தில் நமக்கு தெரியும். அதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய விசேஷம். சரி பார்க்கலாம். நாபாகாத் அம்பரீஷோ அபுன்னு மகாபாகவத கிருதி நாஸ்பிருஷத்து பிரம்ம சாபோபி எம்ன பிரதிஹத கொஷத்து. அதாவது நாபாகன் என்று சொல்லக்கூடிய சூரிய வம்சத்து ராஜா, அந்த ராஜாவுடைய புத்திரர் தான் அம்பரீஷ மகாராஜா. அந்த அம்பரீஷ மகாராஜா பிராமணனுடைய சாபம் கூட ஒன்றும் பண்ணலை, அவர் தொடலை அம்பரீஷ மகாராஜாவை. அதை சொல்கிறார். நாஸ்பிருஷத்து பிரம்மசாபோபி எம்ன பிரதிகத கொச்சித்து. எப்படிப்பட்ட பிராமண சாபமானது தடுக்க முடியாததோ அந்த பிராமண சாபம் கூட ஒன்றும் பண்ணலை. யாருன்னா அம்பரீஷ மகாராஜனை அப்படின்னு சொன்ன உடனே பரிசுத்த மகாராஜாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம பிராமண சாபத்தினால்தானே 7வது நாள் தக்ஷகன்ற பாம்பால் கடிக்கப்பட போகிறோம். அப்படிப்பட்ட பிராமண சாபத்திலேருந்து எஸ்கேப் ஆன ஒரு கேஸ் கூட உண்டா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். உடனே நிமிந்து உட்காந்தாராம் பரிசுத்த மகாராஜா. ஆஹாஹா, அந்த கதையை கண்டிப்பாக கேட்டாகணுமே. பிராமண சாபம் கூட தொடாத ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அந்த கதையை அவரை பற்றி கண்டிப்பாக கேட்கணுமே. அவர் யார்? அம்பரீஷ மகாராஜனா? சூரியவம்சத்து ராஜாவா? அப்படியா? அது சொல்லுங்கண்ணா. பகவன் சோதமிச்சாமி ராஜரிஷேஸ் தஸ்ய தீமதா மகா புத்திமானாகிய அந்த ராஜரிஷியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ந பிராபுத் எத்திர நிர்முக்தா பிரம்மதண்டோ துரத்திய. எந்த பிராமணருடைய கோபம், பிரம்மதண்டம், அந்த பிராமணனுடைய தேஜஸ், பிராமணனுடைய சாபம் கடக்க முடியாததோ அந்த பிராமண சாபத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்னா பிராமண கோபத்திலிருந்து விடுபட்டார், பிராமண சாபத்திலிருந்து விடுபட்டார்னு சொன்னால் அந்த கதையை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த ராஜரிஷியுடைய கதையை சொல்லுங்கள் என்று பரிசுத்த மகாராஜா கேட்குறார். அப்போது ஸ்ரீ சுகோவாச்ச சுகாச்சாரியர் சொல்கிறார். அம்பரீஷோ மகாபாக சத்தத்தி பவதி மகிம் அவ்யயம் ஸ்ரீயம் லத்வா எப்பவும் சாதுலம் புவி. இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத பெரிய ஐஸ்வர்யம் அம்பரீஷ் என்ற மகாராஜாவுக்கு கிடைச்சிருக்கான். 7 தீபங்கள் சொல்கிறோம் இல்லையா? 7 கடல்கள், 7 கடல்களின் கரைகள் தான் 7 தீபங்கள். அந்த சப்த தீபங்களுக்கும் அதிபதியாம் யார்? அம்பரீஷ மகாராஜா. அவருக்கு எவ்வளோ தானம் பண்ணாலும் அவருக்கு ஐஸ்வர்யம் குறையாதான். அவ்யயம் ஸ்ரீயம் லப்த்வா. அப்படி எடுக்க குறையாத ஐஸ்வர்யம் நிறைந்தவராகிய அவருக்கு சொத்துக்கோ சப்தத்திற்கு அதிபதினா அவர் சொத்து பற்றி சொல்ல எல்லாமே அவர் சொத்து தான். இந்த உலகமே அவர் சொத்து தான்.
அப்படின் போது அவர் எடுக்க எடுக்க குறையாத ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சவராம். அப்படிப்பட்ட செல்வ செழிப்புடையவர் அம்பரீஷ மகாராஜா. அவ்யயாம்ச ஸ்ரீயம் லப்தா விபவம் சாதுலம்பவி. அந்த அளவுக்கு வைபவம் யாருத்துலேயும் கிடையாது அம்பரீஷங்கள் இருக்கிற மாதிரி. அப்படியே அதிதுர்லபமாக இருக்கக்கூடிய சப்த தீபத்துக்கு அதிபதி, சகல ஐஸ்வர்யங்களும் பூர்ணமாக பொருந்தியவர் அப்படிப்பட்ட அம்பரீஷ மகாராஜா. ஆனால் ரொம்ப துர்லபம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது இவ்வளோ ஐஸ்வர்யம், இவ்வளோ செல்வ செழிப்புலாம். ஆனால் அது எப்படி நினச்சாரானா, மேனே அதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத்து ஸ்வப்ன சம்ஸ்துதம். இதெல்லாம் கனவுல பெரிய செல்வந்தன ஐஸ்வர்யன் ஐட்டம் சொன்னால் கனவுல பார்க்கும்போது ஆஹாஹா நம்ம பெரிய செல்வந்தன ஐட்டம் ஐஸ்வர்யன் ஐட்டம் குதுகலிக்கலாம். ஆனால் விழி தெரிந்த பிறகு இவ்வளவும் கனவா, இதெல்லாம் உண்மை நினச்சி ஏமாந்துட்டோமே, எல்லாம் ஸ்வப்னமா, சரி கனவுலையாவது நம்ம பணக்காரனாக இருந்தோம், நினைவில் தான் நம்ம தரித்திரனாக இருந்தாலும் கனவுலையாவது பணக்காரனாக இருந்தால் கொஞ்சம் திருப்தி போட்டுப்பான், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? கனவுல ஏதோ கனவு நல்ல அருமையான கனவுப்பான், பெரிய செல்வந்த பெரிய அப்படியே பற்றி பெரிய ராஜாவார், நான் செல்வ செழிப்பு ஆடை ஆபரணங்கள் பூண்டு கொண்டு காரு பங்களா எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அத்தனையும் ஸ்வப்னம்னு சொன்னும்போது எப்படி இருக்கும்? ஏமாந்து போயிடும் இல்லையா? அது மாதிரி இது ஏமாற்றக்கூடியது, இது சொப்னத்துக்கு நிகரானது, சொப்னத்தில் காணக்கூடிய பொருள்கள் போல இது நம்ம இதில். ஆனால் கண்ணை வீழ்ச்சிட்டா இவ்வளவும் பொய் இவ்வளவும் கனவா, அட கடவுளே, இவ்வளோ செல்வ செழிப்பு உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? இது கனவுல தானே, இதில் பொய் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? கனவுலேருந்து எழுந்துவேன் ஏமாந்து போய்டும் இல்லையா? அதுபோல் இது ஏமாற்றக்கூடியதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த செல்வத்தில் இருக்கும்பொழுதே அவன் கனவுல இல்லையா, இது கனவுக்கு நிகரானது, அந்த ஐஸ்வர்யம் உண்மையானது கிடையாது அப்படின்னு விழித்திருந்தானோ அம்பரீஷ மகாராஜா. மேனே அதிதுர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம். இது உண்மையிலே சொப்னம் இல்லை, உண்மையிலே ஆண்டு அனுபவிக்கிறான் அம்பரீஷன். ஆனால் அப்படி ஆண்டு அனுபவிக்கும் பொழுதும் ஆனால் அதை சொப்னத்துக்கு நிகராக நினைக்கிறானா. மேனேனா நினைக்கிறதுன்னு அர்த்தம். மேனே அதிதுர்லபம் பும்சாம் சர்வம் தத்து ஸ்வப்ன சம்ஸ்துதம். சம்ஸ்துதம் அப்படின்னா சொப்னத்துக்கு நிகராக நினைக்கின்றான். ஏன்னா வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதி எத்புமான்னு. இந்த செல்வ செழிப்பு நமக்கு நல்லா சொத்து சுகங்கள்லாம் இருந்தால் அதில் தான் ஒரு மனுஷனுக்கு அறியாமை உண்டாகுது. அதாவது பகவானை திரும்பியே பார்க்க மாட்டான், பணத்திமிரில் ஆடுவான் இல்லையா? அதிகமாக செல்வந்த, அதனால் யாரையும் மதிக்க மாட்டான், கர்வமாக நடப்பான். அப்போது அவனை தமோ குணத்தில் அறியாமையில் தள்ளிடும் இல்லையா அந்த செல்வமானது. அதனால் அது மட்டும் இல்லை, இது நிலையற்றது, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கைவிட்டு போகக்கூடியது. இல்லை நாம் இதை விட்டு போய்டும் இந்த சொத்து சுகங்களில், இல்லை சொத்து சுகம் யாரால் அபகரிக்கப்படும், எப்படியாவது போயிடும். அதனால் இதை நம்பக்கூடாது, இது உண்மைன்னு நம்பக்கூடாது. இந்த செல்வ ஐஸ்வர்யங்கள்லாம் இதெல்லாம் லாட்ரி மாதிரி வந்த மாதிரி வரும், இல்லாட்டி டக்குன்னு அச்சா உண்டு, இல்லாட்டி இல்லை. லாட்ரி நிறைய லாட்ரி வாங்குகிறான், ஏதாவது ஒன்று பம்பர் கொடுக்கல உழுந்தான் உண்டு, இல்லாட்டி இல்லை. அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் செல்வ செழிப்புகள்லாம். இது சத்தியம் சதம்னு நினச்சிக்காத, இதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை கைவிட்டுடும். அதனால் இவைகளை நம்பாத, பகவானை நம்பணும் அப்படின்னு சொல்லி தான் பகவானை நம்புகிறார் அம்பரீஷன். அப்போது இது கனவுக்கு நிகராகவும் இந்த வைபவங்கள்லாம் ஒரு நாள் நம்ம கைவிட்டு போயிடும், இவங்க நிலையற்றது என்பதனால அதை நம்பலையாம். வித்வான் விபவ நிர்வாணம். வித்வான்றது என்னன்னா இந்த மாயினுடைய ஏமாற்றுதலை அறிந்தவர்னு அர்த்தம். வித்வானா அவர் விஷயம் தெரிஞ்சவரான். விஷயம் தெரிஞ்சவன் பணத்து மேலே ஆசைப்பட மாட்டான், சொத்து சுகங்கள்லையோ உறவுகள்லையோ எதையும் நம்ப மாட்டான், எதையும் ஆசைப்பட மாட்டான். பகவானை தவிர மற்ற எதையும் நம்ப மாட்டான். உலகத்தில் மனுஷால நம்பாத, பகவான் இந்த சொத்து சுகம்லாம் நம்பாத, இதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை காலை வாரி விட்டுரும், ஜாக்கிரதையாக. அதான் சொல்கிறாருங்க, வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதி எத்புமான்னு. ஒரு மனுஷன் எந்தளவுக்கு எந்த செல்வ சௌக்கியங்களால் அறியாமல் போய் தள்ளப்படுகிறானோ அந்த விஷயத்துல எவனா நம்பிக்கை கொள்வானா? அப்படி இருந்தாராம் அம்பரீஷ மகாராஜா.
எப்படியாப்பட்ட பற்றற்ற நிலையில் இருக்காங்க. இந்த பற்றற்ற நிலை அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அதுதான் ஆச்சரியம். வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோபாவம் பரம் விஸ்வம் ஏனேதும் லோஷ்டபஸ்மிருதம். எதனால் இந்த சொத்து சுகங்கள்லாம் மண்ணாங்கட்டிக்கு சமமாக நினச்சாராம். லோஷ்டபஸ்மிருதம் அவர் எப்படி நினைக்க முடிஞ்சதுன்னா பகவானிடத்துலையும் பகவானை வழிபடுகின்ற தூய பாகவதர்களிடத்துலையும் பக்தி கொண்டதுனால இந்த பெருமை அம்பரீஷனுக்கு ஏற்பட்டதான். இந்த மனப்பான்மை அவருக்கு ஏற்பட்டதான். எப்பவுமே சத் சங்கத்தில் இருந்தால் தான் இந்த வைராக்கியத்தில் திருடமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பகவத் பக்தியில் நீ உயிராக நினச்சிட்டுனா, பகவானை சொத்தாக நினச்சிட்டுனா, மற்ற சொத்துக்கள்லாம் நீ மதிக்க மாட்டேன். அதான் சொல்கிறேன். வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். லோஷ்டவத்துனா மண்ணாங்கட்டிக்கு சமமாக ஸ்மிருதம் நினைச்சாராம். எல்லாம் மண், சப்தத்தையும் மண்ணு தான்டா, அதெல்லாம் பெருசாக தலைமையில் வச்சு கொண்டாடணுமா? சப்தத்தையும் மண்ணு தானே, மண்ணுக்கு அதிபதினு சொல்கிறது ஒரு பெருமையா? என் பகவானுடைய தாசானு 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 தாசன்னு சொல்கிறது தான் எனக்கு பெருமை அப்படின்னு இருந்தாராம். அப்போது பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி தான் நம்ம இந்த அளவுக்கு ஞானம் திருட வைராக்கியத்தை உண்டாக்கியிருக்கு அவருக்கு. பக்தி பற்றி கொண்டாலே பக்தியினுடைய குழந்தைகளை ஞான வைராக்கியம் அந்த இடத்துல ஸ்திரமாக தங்கிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஞானம், தூய ஞானம் உண்டாகும். பக்தியை பற்றி தூய பக்தி இருக்கிற இடத்துல தூய ஞானம், தூய வைராக்கியத்தோடு இருப்பான். வைராக்கியம்னா ஆசையற்ற தன்மை. என்னென்ன உதாரணம் கொடுத்தான்னு பாருங்கள். சொப்னத்துக்கு சமமானது தான். இதை நம்பக்கூடாது, இதெல்லாம் அழியக்கூடியது, இது நிலையானது அல்ல அப்படின்னு சொன்னார். அடுத்த சொல்கிறார் மண்ணாங்கட்டிக்கு சமமாக நினைச்சாராம். இந்த மனப்பான்மை எதனால் ஏற்பட்டால் பகவான் பண்ணக்கூடிய பகவானத்தில் உள்ள பக்தியினால் ஏற்பட்டு தான். பகவானிடத்துலையும் சாதுக்களிடத்தில் வச்ச பக்தியினால் இந்த மனப்பான்மை ஏற்பட்டு தான் அம்பரீஷ மகாராஜாவுக்கு. சரி, அப்படி என்ன பக்தி பண்ணார்னா, சவை மன கிருஷ்ண பதார விந்தையோ வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரு ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதையே. ராஜான்னு பார்க்காம கைகளால் கோயில்களை கூட்டி பெருக்குவாராம். எல்லா கோயில்களும் உழவார பணி அப்படி செய்வாராம். புல்களெல்லாம் எடுத்து எதுவுமே போடுவாராம். அது மாதிரி புற்களெல்லாம் காலில் முள் குத்துது, எதாவது கல் முள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போடுவாராம் கோயிலில். ராஜான்னு போல ஒரு சேவகனாக பகவானுக்கு என்றைக்குமே நான் தாசன் தான், நான் சப்தத்தீர்த்த அதிபதியாக இருந்தாலும் அப்படின்னு கோயில்களை இவரே போய் உழவார பணி, அதாவது அவைகள்லாம் செதுக்கி புற்கள்லாம் செதுக்கி எல்லாம் எடுத்து போய் குப்பையெல்லாம் வாரி போட்டு அந்த கல் முள்ளெலாம் எடுத்து போட்டு இவர் அந்த பணியை அந்த கோயில்களில் போய் தொடப்பத்தை எடுத்து நல்லா பெருக்குவாராம், சுத்தம் பண்ணுவாராம். அப்படிப்பட்ட வேலைகளை செய்வாராம் தாசனாக இருந்து. ஏன்னா பகவானுடைய சேவை அப்படி பண்ணாராம். மனசு என்னென்னா எப்பொழுதும் கிருஷ்ண சிந்தனையிலேயே மனசு இருந்ததுதான். நம்ம உலக விஷயம் அதாங்க நமக்கு பெரிய விஷயமே. சபை முதலெத்தவனே பாருங்கள், சபை மன கிருஷ்ண பதார விந்தையும். அந்த கிருஷ்ண திருவடி கமலங்களை நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்போ உலக சிந்தனைகள், ஐயோ அவன் பிடிக்கலை இவன் பிடிக்கலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு மனசில் பெரிய தொல்லைகளை கட்டி நடக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். பகவானை நினைக்கிற வரைக்கும் நிம்மதிக்கு குறைச்சலே கிடையாது. பகவான் நினைவை தவிர மற்ற நினைவுகளால் தான் நமக்கு எல்லா துன்பங்களும் வருது. அதனால தான் மனசு எப்போதும் சபை மன கிருஷ்ண பதார விந்தையும் பகவத் திருவடி கமலங்களையும் எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கும். திருவடி கமலம்னா பகவானை தியானிச்சுருந்தாவே போதும், ராமனோ கிருஷ்ணனோ. சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர் பச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே. அதாவது வாக்கை கிருஷ்ணனுடைய கதைகளை பற்றி பேசுறதுக்காக இந்த வாக்கை பகவான் கொடுத்தானாம். அப்போ நம்ம உறுப்புகள்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டனா பகவத் சேவைக்காக அப்படின்றத அம்பரீஷன் அதை நிரூபித்து காண்பிக்கிறார். அந்த சேவகத்தில் ஈடுபட்டுக்கிறார். நான் ராமநாமா சொல்லிகிட்டே இருந்துடலாம் போதும்னு நினச்சேன். ஆனால் சில பேர் நீங்களாம் நல்லா பாகவதம் பற்றி நின்றீங்க, நல்லா இப்போ ராமநாமா சொல்லுங்கள் வேணான்னு சொல்ல, அதுக்காக பாகவதம் விட்டுடலாமா அப்படின்ட்டு நம்ம கையில் அது ஒரு சில பேர் நம்மளை சொல்லின்னு இருக்காங்க. கொஞ்சம் பாகவதமும் சொல்லுங்கள், நீங்கள் பாகவதெல்லாம் படித்து வச்சுருக்கீங்க, பாகவதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஏன் பாகவத்தை விடுறீங்க, பாகவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சில பேர் அபிப்பிராயம். அதனால் இப்போ நம்ம பாகவதத்தை இந்த அம்பரீஷ சரித்திரம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, அதனால் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த கதையை எடுத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ராமநாமாவே போதுன்ட்டு அப்படி இருந்துட்டேன். இருந்தாலும் பாகவதம் நமக்கு எத்தனையோ சப்தாகம் பண்ணியிருக்கோம், உபன்யாசமும் பண்ணியிருக்கோம்.
பாராயணமும் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் எடுத்து சொல்கிறது நல்லது தானே, சரி அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க. சரி, அதனால் இந்த பாகவத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். இன்னும் பாகவத்தில் கிருஷ்ணலீலைகள்லாம் போனால் மனசு ரம்யமாக இருக்கும். ஆனால் சரி, ஓகே, அடுத்தது நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். அப்படி கரு ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு தொடப்பத்தை எடுத்து நல்லா பெருக்குவாராம், கோயில்களை கூட்டி பெருக்குவாராம், உழவாரம் பண்ணி செய்வாராம். அதுக்கு தான் கைகளை கொடுத்து தான் பகவான். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனை, வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனை வாக்கு கொடுத்ததே பகவானுடைய குணங்களை பற்றி வர்ணிக்கிறதுக்காக தான். வைகுண்டனுடைய பெருமை, கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றியும் ராமனுடைய கதைகளை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வாக்கை கொடுத்தானா. அதனால தான் இப்போ ஞாபகம் வந்தது. அதுக்கு சரி, சில பேர் அபிப்பிராயப்படுறாங்கிறதுக்காக இப்போ நம்ம ராமநாமா போதும்ன்ட்டு நான் விட்டுட்டேன், எதுவும் உபன்யாசம் கூட பண்ணாமல். ஆனால் இந்த பாகவதம் பற்றி பேசணும்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க. சரி, ஓகே, அதனால் இப்போது இந்த அம்பரீஷ சரித்திரத்தை அடியை நேர்த்துட்டேன். சரி, ஓகே. அதுதான் வாக்கடைஞ்ச பலனே. வச்சாம்சி வைகுண்ட குணானு வரணை. இது யார் செய்வார்னா, சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அம்பரீஷ மகாராஜனே உட்காந்து கதை சொல்லுவாராம். அப்படி குணங்களை அப்படி அணுவாக வர்ணிப்பாராம். குண அணுவர்ணனே. அவரே கோயில்களை கூட்டி பெருக்குவாராம், எல்லாம் பண்ணுவாராம். அப்புறமா அவர் என்ன பண்ண, அவர் கேட்கணுன்னா என்ன பண்ணுவாருன்னா, உடனே ஒரு பாகவதரை நியமித்து தான் ஒரு சேவகனாக மக்களோட மக்களாக உட்காந்து கதை கேட்பாராம். ஸ்ருதிம் சக, அதுக்கு தான் காது கொடுத்தானா பகவான். கண்டதெல்லாம் கேட்கறது கிடையாது. கண்டதெல்லாம் கேட்டால் என்ன ஆகும், வம்பு தும்பெல்லாம் கேட்டால் மனசு கலங்கமாயிடும். அப்போ நீ தான் துன்பப்படுவேன். நம்ம உறுப்புகளை சரியாக பயன்படுத்தினா நாம் ஏன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கலாம். உறுப்புகளை சரியாக பயன்படுத்த கண்டதை கேட்குறது, கண்டதை பார்க்குறது, டிவிகளை பார்க்குறது, யூடியூப்பை பார்க்குறது, கண்டதெல்லாம் இதுக்காக கண்ணை கொடுத்தா முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷவ். அப்போ மனசு நிம்மதியாக இருக்கும். ஒரு குளிர்ச்சியான விஷயம், ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்போ வைகுண்ட வாசல் தருணம், பெருமாளை தரிசனம் பண்ணாவே, சொர்க்க வாசலை தரிசனம் பண்ணால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். பெருமாள் இல்லை நம்ம வீட்டு, சரி நம்ம எங்கே பார்த்தாலும் ஜனமாக இருக்குது. பாத்சாதி கோயிலில் போனால் ஜனமாக இருக்குது, திருப்பதியில் போனால் ஜனமாக இருக்குது, ஸ்ரீரங்கத்தை போனால் ஜனமாக இருக்குது. சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளை பார்க்குறதே போதுமே. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் இல்லையா? வைகுண்ட வாசல்னால் சரியா, பாத்சாதி கோயில் போக முடியல, எல்லாத்துலேயும் ஜனமாக இருக்குது, ஒரே ரஷ்ஷாக இருக்குது. சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளை பார்க்கலாமே. அதுக்கு தானே கண்களை கொடுத்தான். இப்போ நம்ம நல்ல விஷயங்களை பார்த்தோம்னா நாம் கெட்ட விஷயங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த யூடியூப்போ மற்ற படங்களோ சீரியல்களோ அதெல்லாம் பார்த்தோன்னா மனசு கலக்கம் தான் படும், மனசில் துன்பம் தான் வரும். காதில் கண்ட விஷயங்களை கேட்டால் துன்பம் தான் வரும். பகவானுடைய கதைகள் அல்லவா கேட்கணும். ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதை, அதான் சத்கதை, மற்றெல்லாம் அசத்கதைகள். அச்சுதனுடைய கதைகள் மட்டும்தான் சத்கதைகள். அப்போ ராமாயணம் கேட்கலாம், பாகவதம் கேட்கலாம். அப்போ மனசு பரிசுத்தமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். தேவையில்லாதெல்லாம் நம்மளே இல்லை அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் அத்தியாவசியம், அதெல்லாம் அதை கேட்டு தான் ஆகணும், அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும், அதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம உறுப்புகளை தவறாக பயன்படுத்தும் போது நம்ம அதர்மத்தை செய்கிறோம். அதர்மத்தினுடைய பலனாக துன்பங்களானது நம்ம மனசை பாதிக்கும். எப்படி நம்ம செயல்படணுன்றது பாகவதத்தை பார்த்து கற்றுக்கணும். அதுதான் அம்பரீஷ சரித்திரத்தை படிக்கிறது. மனசை கண்டத்தில் அலைய விடாத, நிம்மதி கெடும். ஒன்று காமம், இல்லாட்டி குரோதம், இல்லாட்டி லோபம், பணத்தாசை, இல்லாட்டி பெண்ணாசை, மண்ணாசை, ஏதாவது ஒரு ஆசை, இல்லாட்டி கோபம், இல்லை துவேஷம், இல்லை பயம், ஏதாவது ஒன்று உண்டாக்கும். மற்ற விஷயங்கள் நினச்சினா, கிருஷ்ணனை பற்றி நினச்சினா நிம்மதியாக இருக்கும், சாந்தியாக இருக்கும், ஜிலுன்னு இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அதான் சபை மன கிருஷ்ண பதாரவின் தையோர். எதை நினைக்கணுமோ அதை நினைக்கிறத விட்டுட்டு மற்ற பகவான் அந்த நினைக்கிறது, எதை நினைக்கணுமோ அதை ஒன்றை விட்டுட்டு மற்றதெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் தான் துன்பப்படுறோம். அதுதான் இங்கே சொல்ல அம்பரீஷன் கதையில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சபை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே. இந்த கைகளை எதுக்காக பயன்படுத்தணும்? பகவானுடைய கோயில்களை சுத்தம் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறதுக்கு, பூஜையை சுத்தம் பண்ணுறது, பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதுக்கு, பூக்களால் பகவான் அலங்காரம் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் அந்த இடத்துல சுத்தமாக கோயில் பெருக்கி சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, பகவானுடைய பூஜைகளுக்காக தான் இப்போ சபர்யாம் அப்படின்ட்டு 2ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டு கைகள் எதுக்காக பகவானுக்கு பூஜைக்காக கொடுத்துருக்கான், அதை அப்படி பயன்படுத்தணும். அம்பரீஷன் அப்படி தான் பண்ணான். அப்போது பகவானுக்கு அலங்காரம் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம், பழங்களை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம், புஸ்தகத்தை திறந்து பாராயணம் பண்ணலாம் வாக்கால். இப்படி நாம் சரியான செயல்களை செய்யும்பொழுது நம்மளை எப்படி துன்பங்கள் தாக்கும்? அத்தியாத்மிகமோ ஆதி தெய்வமோ ஆதி பௌதிகம் போன்ற 3 வித துன்பங்களால் நம்ம பாதிக்கப்பட மாட்டானே. அப்படிப்பட்ட ஒரு பாகவதனாக இருக்கணும். அதுதான் அம்பரீஷ சரித்திரத்தில்
நம்ம உறுப்புகளை எப்படி சரியாக செவ்வனே பயன்படுத்தினா நம்ம துன்பங்கள் கிடையாது, ஆனந்தமாக இருக்கலாம். உறுப்புகளை மிஸ்யூஸ் பண்ணது போது தான், மிஸ்யூஸ் பண்ணுறோம் இல்லையா, உறுப்புகளை தவறான செயல்கள் ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு எல்லா துன்பங்களும் வருது. புரியுதுங்களா? அதனால் இங்கே சொல்கிறார், கரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதியும் சகார அச்சுத சத்கோதோதையே. வீண் வம்பது முகளை கேட்காம பகவத் விஷயங்களை கேட்கணுமா? முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷவும். பகவான் கோயில்கள் தான் பார்க்க முடியல, அந்த பகவானுடைய கோயில்கள் மேலே இருக்கிற கோபுரங்கள், வானாலாவிய கோபுரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கட்டி வச்சுருக்கோம், அந்த கோபுரத்தையாவது தரிசனம் பண்ணலாமே. முகுந்த இங்கே என்ன சொல்ல, முகுந்தல தர்சனம் சொல்லலையா, முகுந்த லிங்க ஆலய தர்சனே திசை. அந்த முகுந்த லிங்கங்கள் கொண்ட அந்த ஆலயங்களாவது தரிசனம் பண்ணலாமே. அதுக்கு தானே கண்ணடைஞ்ச பலனே அது தானே. அந்த ஆலயத்து கோபுரத்தையாவது தரிசனம் பண்ணிடலாம். பரவாயில்ல, பெருமாளை பார்த்தாச்சுப்பா. பாத்தராஜி பெருமாள் கோயில் கோபுரத்தை பார்த்தாவே பெருமாள் பார்த்தாச்சு. பாத்தராஜி கோபுர பெருமாள் அந்த கோபுரத்தை பார்த்தாவே பெருமாளை பார்த்த ஒரு தரிசனம். நம்மளுக்கு அந்த பெருமாளை ஞாபகம் மூட்டக்கூடிய அந்த கோபுரங்களை பார்க்கும்போதே அந்த சங்கு சக்கரம் அப்படியேப்பட்ட நாமெல்லாம் பார்த்த உடனே அப்படியே நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே உண்டாயிடும். அதனால் முகுந்தனை பார்க்க முடியல, பரவாயில்ல, ரஷ்ஷாக இருக்காங்க. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, முகுந்த லிங்க ஆலயங்களையாவது தரிசனம் பண்ணாமே, கோயில்களையாவது. அதை பார்க்கலாம் டிவியில். வைகுண்ட வாசல் பற்றி லைவில் போடுறாங்கன்னா அதை பார்க்கலாம், நல்ல விஷயங்களை பார்க்கலாம். மற்ற தேவையில்லாத விஷயங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதான் சொல்ல, முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷம். அதுக்கு தான் கண்ணடைஞ்ச பலனா, கண்ணை கொடுத்தது அதுக்காக தான். கிராணும் ச தத் பாத சரோஜ சௌரபே. பகவானுக்கு திருவடியில் அர்ப்பணிக்கப்பட்ட புஷ்பங்களை முகர்வதற்காக தான் மூக்கை கொடுத்தான். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியை சுவைக்கிறதுக்காக தான் நாட்டை கொடுத்தானா. ஸ்ரீமத் துளசியா ரசனாம் ததர்ப்பிதே பாதோ ஹரே க்ஷேத்திர பதானு சர்பனே. கால்களை எடுத்து கொடுத்தானா, பகவானுடைய கோயில்களுக்கு நடந்து செல்வதற்காக தான் கால்களை கொடுத்தானா. ஷிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே. இதெல்லாம் அம்பரீஷன் கடைப்பிடிக்கிறார். அம்பரீஷன் மட்டும் இல்லை, அம்பரீஷன் ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள், அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் மக்கள் எல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க இதை. பகவான் அப்படி, ரங்கநாதன் அப்படி வழிபடுறார் அவர். பாது ஹரே க்ஷேத்திர பதாபி சர்பனே பதானு சர்பனே. ரங்கநாதனை அப்படி வழிபடுறார் அவர். சூரியவம்சத்தினுடைய இக்ஷ்வாகு குல திலகமாகிய ரங்கநாதன், அந்த ரங்கநாதனை அப்படி சேவிக்கிறார் அம்பரீஷ மகாராஜா. ஆள்கள்னா கோயில்களுக்கு கோயில்களுக்கு செல்வதற்காக, கோயிலாக செல்வதற்காக கால்களை பயன்படுத்துகிறார். சிரசை எதுக்காக போயினா, பகவானுடைய திருவடி கமலங்களை வணங்குறதுக்காக அந்த சிரசு படைக்கப்பட்டிருக்காது. நல்லா சிறை அலங்காரம் பண்ணி நல்லா முண்டாசு கட்டிக்கிட்டு நல்லா கிரீடங்கள்லாம் அணிஞ்சு அலங்காரத்துக்காக சிரசு கிடையாது. பாரப்பட்ட கிரீட ஜுஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா 2ஆம் ஸ்கந்தத்தில், அதுக்காக கிடையாது. பகவானுடைய வணங்குறதுக்காக தான் இந்த சிரசானது. ஷிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே காமம் சதாசிய நதுகாம காம்பியா யதோத்தம ஸ்லோக ஜன அஸ்ரயாரதிஹி. பக்தர்களுடைய விருப்பத்தினால பகவான் மேலே போட்ட பூவை, அந்த பகவான் மேலே போட்ட அந்த மாலையை வந்து தன் கழுத்தில் அணிஞ்சுப்பார். அந்த சந்தனங்கள்லாம் உடம்புல பூசிப்பார். ஏன்னா பக்தர்களுக்கு பிரியமாக இருக்கின்றதுக்காக பண்ணுவார். தவிர இவருக்கு வந்து நல்லா சுகபோகமாக நல்லா சந்தனம் பூசின்னு நல்லா மணக்கணும், நல்லா மாலைகள்லாம் உடுத்திக்கணும் அப்படின்ற ஆசை கிடையாது தான், பக்தர்கள் பிரீதிக்காக. அதனால் பகவானுடைய நிர்மாலியத்தை அவர் எடுத்து போகிறான். அது காமம்ச்ச தாசிய நதுகாம காமியா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதிஹி. அப்படி பக்தர் மேலே உள்ள பக்தியினால் அவர்கள் விருப்பப்பட்ட அந்த மரியாதைகளை எடுத்துக்கொள்வாராம். அந்த பகவான் கழுத்தில் போட்ட அந்த மாலையை எடுத்து இவருக்கு போடுவாங்க, அதை ஏற்றுப்பாராம். அதே மாதிரி பகவானுடைய அந்த சந்தனங்கள்லாம் எடுத்து பூசி போகிறான். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உடைகளை, அந்த ஆடைகள் தான் இவர் உடுத்தி போகிறான். அது மாதிரி சரி. இப்படி எப்பொழுதும் சதா பகவத் சேவையிலேயே ஈடுபடுது. ஏவம் சதா கர்ம கலாபம் ஆத்மனः பரே அதியக்ஞே பகவத் ததோக்ஷஜே. இப்படி சர்வாத்ம பாவம் வேதன் மகிமிமாம் தன் நிஷ்ட விப்ராபிஹிரஹ சசாசக. இப்படி பிராமணர்கள் சொல்கிற பேச்சு கேட்டுண்டு அவர்கள் உபதேசத்தின்படி தன் ராஜ்யத்தை ஆண்டார். அவர் சர்வாத்ம பாவம், மனம் வாக்கு காயம் முக்கரணங்களாலையும் பகவத் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருந்தாராம். வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அவருக்கு. இப்படி ஒரு பக்தர் பரம பாகவதர் அம்பரீஷ மகாராஜா. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷம் முழுவதும்
3 நாள் தசமி, ஏகாதசி, துவாதசி 3 நாட்கள் சுத்த உபவாசம், நிர்ஜல ஏகாதசி, தண்ணி கூட குடிக்காமல் ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு தீட்சை நியமத்தோடு அப்படி தீட்சை எடுத்துட்டார். யார்? அம்பரீஷ மகாராஜா. அப்போது பிருந்தாவனத்தில் தான் அவர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தார். அந்த இடம் கூட போயிருக்கோம். அம்பரீஷ மகாராஜா அந்த மலை மாதிரி கொஞ்சம் இருக்கும் மேடா, அந்த இடத்துல அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தார். யமுனையில் துர்வாச மகரிஷி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரதுக்கு போனாரே, அது அந்த இடம் தான். அந்த இடத்துல பார்த்தோம் நாங்கள். அப்படிப்பட்ட அம்பரீஷத்திலா அப்படியே அவர் இவரை மாதிரியே மக்களை அதாவது ராஜா அரசனை போலவே மக்களும் இருந்தார்கள். மக்களும் பரம பாகவதர்களாக இருந்தார்கள். எல்லாமே பரம பாகவதர்கள். அயோத்தியவாசிகள் அத்தனை பேரும் அம்பரீஷனுடைய வாக்கில் கதை கேட்டவங்க, அம்பரீஷனுடைய சேவையை பார்த்து மயங்கி அவர்களும் அந்த சேவையில் பகவத் சேவையிலே பூர்ணமாக ஈடுபட்டவங்க. அப்படிப்பட்ட பரம பாகவதர்கள். அதனால தான் அம்பரீஷ வம்சத்திலே சாக்ஷாத் ராமபிரான் பகவானே அவதாரம் பண்ணியிருக்கான். இப்படிப்பட்ட பாகவதர்கள் பிறந்த வம்சத்தில் நாம் அவதாரம் பண்ணலன்னா பகவானுக்கே நஷ்டம். அதனால் அப்படி அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் வசிஷ்டர், கௌதமர் முதலானவருடைய உபதேசத்தின்படி ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அவர் அப்படி இருக்கும்போது சொர்க்கலோகத்தில் உள்ளவர்களாலே பிரார்த்திக்கத்தக்க அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சவங்களாம் இருந்தாங்களாம் அந்த அயோத்தியவாசிகள் மக்கள் எல்லாம். ஆனால் அவைகள்லாம் விருப்பமே இல்லாமல் இருந்தாங்களாம். சொர்க்கலோகமே ஐஸ்வர்யமே கொண்டு கொட்டோன்னா கூட அந்த அம்பரீஷம் மயங்காமல் இருக்கிறது இருக்கட்டும், பகவத் பக்தியை விட்டு வர மாட்டான். இந்த சொர்க்கலோக ஐஸ்வர்யம் கொடுத்தா கூட அது மயங்க மாட்டான். அவனோட சார்ந்த பக்தர்கள், அந்த அயோத்தியாவாசிகளே மக்கள் அப்படி இருந்தாங்களாம். சொர்க்கலோக சௌக்கியத்தை கொடுத்தா கூட பகவத் சேவையை விட மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட பரம பாகவதர்கள் அவங்களாம் அப்படி இருந்தாங்களாம். சொர்க்கோன பிரார்த்திதோ யஸ்ய மனுஜர் அமரப்பிரிய சுந்தத்திர் உபகாயத்பிஹி உத்தம ஸ்லோகச்சேஷ்டிதம். அப்போது பகவானுடைய கதைகளை கேட்கறதுலையும் பகவான் கதைகளை பற்றி பேசுறதுலையும் அதில் தான் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்களாம் மக்கள்லாம். அந்த ராஜாவும் அப்படி தான் இருந்தான், அம்பரீஷ மகாராஜா. அதனால் சொர்க்கலோகத்தில் உள்ளதால பிரார்த்திக்க ஐஸ்வர்யம் இருந்தால் கூட அவைகள்லாம் விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க அவங்க. சமர்த்தயந்தி தாம் காமஹா ஸ்வராஜ்ய பரிபாவிதாக துர்லபா நாபிசித்தானா முகுந்தம் ஹிருதி பஷ்யதா. ஹிருதயத்தில் முகுந்தன தர்சனம், பகவத் கதைகளை கேட்கறதுனால ஹிருதயத்தில் பகவான் தெரியிறானா. அந்த பகவான் ஹிருதயத்தில் பகவானை பார்த்து சித்த புருஷர்களாக இருக்கக்கூடிய அந்த அயோத்தியாவாசிகள் மக்கள் எல்லாம் அம்பரீஷனுடைய பிரஜைகள் எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னா சித்த புருஷர்களாக இருந்தாங்களாம். ஸ்வராஜ்யத்தில் இருந்தாங்களாம். அதாவது ஆத்மராஜ்யத்தில் ஆத்ம லாபத்தில் சந்தோஷம் அடைஞ்சிருந்த அவர்கள் உலக விஷயமான எந்த பொருளுக்கு ஆசைப்படுவாங்க? அதான் சொல்கிறார், சமர்த்தயந்தி தான் காமாகா, உலக ஆசைகளை விட்டவர்களாக. எப்படி? ஸ்வராஜ்ய பரிபாவிதாக, ஆனால் ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களாம் ஒவ்வொருத்தரும். அதனால் அப்படிப்பட்ட செல்வ ஐஸ்வர்யங்கள் இருந்தால் கூட அவைகளில் விருப்பம் இல்லாமல் துர்லபமாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யங்களில் அவர்கள் விருப்பமற்றவர்களாக இருந்தார்களாம். துர்லபா நாபிசித்தானா முகுந்த ஹிருதி பஷ்யது. ஹிருதயத்தில் முகுந்தனை லக்ஷ்மி மணாலினே பார்க்குறோம் நாங்கள், எங்களுக்கு எதுக்கு லக்ஷ்மி, இந்த செல்வ ஐஸ்வர்யம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தாங்களாம். மக்களே ஆசையற்றவர்களாக இருந்தாங்களாம். இத்தம் பக்தி யோகேன தபோயுக்தேன பார்த்திபா ஸ்வதர்மேன ஹரிம் பிரணன்னு சங்கான் சர்ம ஜனேர் ஜஹூ. அப்போது தங்கள் சுதர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த மக்கள்லாம் பகவத் பக்தியில் தபசோடு கூடிய பகவத் பக்தியை கடைபிடித்தவர்களாகிய அவர்கள் சுதர்மத்தை பகவானுடைய பிரீதிக்காக செய்தரலாம். தங்கள் சுதர்மத்தை வேறு எதுக்காக செய்யலை. அதனால் எல்லா சங்கங்களையும் பட்டுதல்களையும் ஒழித்தவர்களாக இருந்தார்களாம் அந்த மக்களே. அப்படி இருந்தாங்க. கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு
திபோத்தமஸ்யந்தன வாஜபத்திஷு அக்ஷய ரத்னாபரண ஆயுதாதிஷு அனந்த கோஷேஷு அகர்வத் அசன்மதிம் பத்தியா. வீடு, மனைவி, குழந்தைகள், பந்துக்கள், அவருக்கு நாடு, நகரம், யானைகள், குதிரைகள், தேர்கள், ரதங்கள், ஆயுதசாலைகள் எல்லாத்தையுமே இதெல்லாம் அழியக்கூடியதாண்டா. இதெல்லாம் பட்டதில்லை. இவ்வளோ சொத்து சுகம், கோசங்க, கஜானா இந்த பணம், சொத்து சுகம் இவைகளில் எதுலேயுமே பட்டுதல் இல்லாமல் இருந்தாங்களாம். மக்களே அப்படி இருந்தாங்களாம். அம்பரீஷன் அப்படி இருந்தார். எதனால? எல்லாம் பகவத் பக்தினால். இப்படி அவர்கள் செல்வ செழிப்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவைகளில் பட்டுதல் இல்லாமல் இருக்காங்க. இப்படி இருக்க முடியுமாண்ணா? ராஜா அப்படி இருக்கான், மக்களும் அப்படி இருக்காங்கண்ணா, செழிப்பாக இருக்கிறாங்க. அப்போ பகவானே இவருடைய பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு பாகவதனா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஐஸ்வர்யங்களுக்கு கொடுத்தா அவன் மயங்க மாட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்து, சரி நாம் ஏதாவது ஒரு வரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியேப்பட்ட பக்தர்களை பார்த்தா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் கூப்பிடாமே பகவான் அங்கே போயிடுவான். அப்படி சாட்சாத் பகவான் ரங்கநாதனே பிரத்யட்சமாயிட்டானான். இவர் வழிபடுகின்ற அந்த ரங்கநாதனே பிரத்யட்சமாகி, அப்பா உனக்கு என்னப்பா வேணும்னா, என்னது என்ன வேணுமா? எல்லாத்தையும் சமிருத்தியாக கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்டால் நான் என்னென்னு கேட்குறது? அப்போ பார்த்தார், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க. எல்லாம் என் சொத்து சுகம், மனைவி, குழந்தைகள், என்னுடைய மனம், புத்தி, அகங்காரம், என்னுடைய மூச்சு, சுவாசம், உடல், மனம், காய் எல்லாமே உங்களுக்கு தான் அர்ப்பணம். பகவத் அர்ப்பணம். அவள் தான். காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனவ பிரகதேசவோ கரோமியத்தை சகல பஸ்மி நாராயணா இது சொல்வேன். அந்த ஸ்ரீ ரங்கநாதனுக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டார். அப்படின் போது நான் எனக்குன்னு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. என்னுடையது எல்லாமே உன்னுடையது. நீ பார்த்து என்ன பண்ணுறியோ பண்ண வேணும். உடனே பகவான் பார்த்தான், எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து வர வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சு உடனே சக்கராயுதத்தை கொடுத்துட்டான் பகவான். தஸ்மா அதாத் ஹரிஷ் சக்கரம் பிரத்யானீக பயாபகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ விருத்தியா அபிரக்ஷனும். தன் பக்தனை ரட்சிப்பதற்காக அந்த சக்கராயுதத்துக்கு உத்தரவிட்டு நீங்கேருந்து அம்பரீஷனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு சக்கராயுதத்தை அம்பரீஷங்களை ஒப்படைச்சிட்டு அந்த சக்கராயுதத்துக்கு உத்தரவிட்டு பகவான் கிளம்பிட்டான் வைகுண்டத்துக்கு. அப்போது ஏகாந்த பக்தி, அப்படிப்பட்ட பக்தி ஏகாந்த பக்தி பாவேன, அதனால் சந்தோஷம் அடைஞ்சு பகவான் பிரீதக பிரித்யாபிரக்ஷணம், அவனுடைய ஏகாந்த பக்திக்கு சந்தோஷம் அடைந்து பகவான் சக்கராயத்தை கொடுத்துட்டான் தன் கையாயத்து. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார், அந்த யமுனை கரையில் கார்த்திகை மாதம் நினைக்கிறேன், அப்படிப்பட்ட தொடர்ந்து அவர் ஒரு வருஷமாக ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணுறார், துர்வாச மகரிஷி வந்தார். துர்வாச மகரிஷி அவர் வரும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள் அவரை பற்றி. தஸ்ய தர்ஹி அதிதிஹி சாக்ஷாத் துர்வாசா பகவான் அபூத்து தமான் அர்ச்சா அதிதிம் பூபக பிரத்யுத்தான ஆசனார்கணைஹி. அப்போ அதிதியாக சாக்ஷாத் துர்வாச மகரிஷி பகவான் அபூத்துன்றார். பகவான் செய்யக்கூடிய செயலை செய்ய போகிறார், பக்தனை பரிசோதிக்க போகிறார். அந்த துர்வாச மகரிஷி வந்திருக்கார். அப்போ அவருக்கு அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுத்து உபசரித்தார். அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து அவர் பாத சேவை செய்தார். அம்பரீஷ மகாராஜா துர்வாசருக்கு உபச்சாரம்லாம் பண்ணார். பண்ணி முடிஞ்சோடனே அப்பா சொல்கிறார், அப்பா நீங்கள் இந்த கொஞ்சம் இருந்து இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு துர்வாசரை வேண்டிக் கொண்டார் அம்பரீஷ மகாராஜா. இல்லைப்பா நான் மாத்தியானம் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும், நான் போயிட்டு வரேன், அது நீ எல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கிளம்புறார் அம்பரீஷ மகாராஜா. பிரதினந்திய தஜ்யாஞ்சியா கர்த்தும் ஆவசியகம் கதः நிவமஜ்ஜ பிருகத்யாயன்னு. காளிந்தி சரளே சுபே, காளிந்தி நதினா யமுனை நதி. அப்போது நான் சில கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டியது இருக்குது, அது மாத்தியானுஷ்டானம் பண்ணிட்டு வரேன் நான், நீ அதுக்குள்ளே நீ எல்லாம் பூஜை ரெடி பண்ணி வைப்பா, எல்லாம் பகவத் பூஜைகள்லாம் பண்ணி ரெடி பண்ணி வை பிரசாதத்தெல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு உடனே நிமமஜ்ஜ பிருகத்யாயன்னு காளிந்தி சரளேசுவே, நீண்ட நேரமாக பெருசாக ஜபிச்சுட்டு அவருக்கும் அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது இல்லையா, இது ஏகாதசி
விரதம் அவரும் தானே அனுஷ்டிக்கிறார் துர்வாச மகரிஷி. அதனால் ஜபங்கள்லாம் ஜபிச்சுன்னு அந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவரும் லேட்டாகி போச்சு வரத்துக்கு. அப்போது அந்த ஏகாதசி விரதம் பூர்த்தி ஆக போகுது, துவாதசி விரதம் பூர்த்தி ஆக போகுது. ஏகாதசி முடிஞ்சு துவாதசி தான் பாரணம் பண்ணணும், சாப்பிட்ணும். அந்த துவாதசியில் அதுவும் ஒரு இத்தனை டைமுக்குள்ளே அந்த முகூர்த்தத்துக்குள்ளே சாப்பிடணும். அப்போ தான் நம்ம அனுஷ்டித்த அந்த ஏகாதசி விரதம் பூர்த்தியானதுன்னு அர்த்தம், சரியாக அனுஷ்டித்துக்கு அர்த்தம். அந்த முகூர்த்தம் தவறி போகக்கூடாது. இதெல்லாம் சில நியமங்கள் இருக்குது, அதை கடைப்பிடிக்கணும். ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணோம். அதாவது தானியங்களை சாப்பிடக்கூடாது. தானியங்களை பின்னப்படுத்தப்பட்ட தானியம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னப்படுத்தாத தானியம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பழங்களை சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பழங்களை சாப்பிட்லாம், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆனால் உண்மையிலே சுத்த உபவாசம் இருக்கிறாரு அம்பரீஷ மகாராஜா. ஒரு வருஷமாக 3 நாளில் தசமி ஏகாதசி, தசமிக்கே அவர் சுத்த உபவாசம் ஆரம்பிச்சுடுவார். 3 நாள் சுத்த உபவாசம் இருப்பாராம் அவர் அம்பரீஷ மகாராஜா. தசமிக்கு, ஏகாதசிக்கு, துவாதசிக்கு அப்படி இருப்பாராம். அந்த துவாதசி பாரணம் பண்ணணுன்றதுக்காக பாரணம் பண்ணுவாரே தவிர அவர் சுத்த உபவாசம் இருப்பார், அப்படி இருப்பார். அந்த முகூர்த்தத்துக்குள்ளே பாரணம் பண்ணி ஆகணும். அப்போ தான் விரதம் பூர்ணமாக பூர்த்தி அடையும், பகவான் சந்தோஷம் அடைவான். அதனால் சொல்கிறார், முகூர்த்த அர்த்த அவசிஷ்டாயம். 6 முகூர்த்தம் தான் இருக்குது. அந்த 6 முகூர்த்த துவாதசியாம் பாரணம் பிரதிகி. துவாதசியாம்னா அதான் 12வது நாள் ஏகாதசி விரதம் முடிஞ்சு துவாதசி அன்றைக்கு பாரணம் பண்ணோம். அந்த பிராரணம் பண்ணுறதுக்கு இன்னும் 1/2 முகூர்த்தம் தான் இருக்குது. ஒரு முகூர்த்த அர்த்த அவசிஷ்டாயம் 1/2 முகூர்த்தம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. முகூர்த்த அர்த்த அவசிஷ்டாயம், அர்த்தம்னா பாதி, அந்த 1/2 முகூர்த்தம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பாரணம் பண்ணி ஆகணும். ஆனால் இவர் பார்த்தா துர்வாச மகரிஷி பார்த்தா வர மாதிரி இல்லை, லேட் பண்ணி இருக்கார். அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வரன்ட்டு போனார், இன்னும் வரல. அப்போ சிந்தையாமாச தர்மஜா துவஜஸ்தத் தர்ம சங்கடே. இப்படிப்பட்ட தர்ம சங்கடம் ஏற்படுறதுனால அவர் ரொம்ப குழப்பமடைகிறார். தர்மம் தெரிஞ்சவர்களாகிய பிராமணத்தில் கேட்குறார், பிராமண அதிக்கிரமே தோஷோ துவாதசியாம் எத் அபாரணே எத் கிருத்வா சாதுமே போயாத்து அதர்மவான மாம் ஸ்பிருஷேத்து. அப்போ பிராமணத்தில் வசிஷ்டர் கோதமர் போன்ற பிராமணத்தில் போய் கேட்குறாரு, எனக்கு என்னென்னா துவாதசி விரதமும் பூர்த்தி அடையணும் நல்லபடியாக, அதே சமயத்தில் அந்த துர்வாச மகரிஷிக்கும் விருந்தோம்பல் பண்ணணும், அவருக்கும் அபச்சாரப்பற்றக்கூடாது, இதுக்கு என்ன வழி, இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்க நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறாரு பிராமணரில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்பசா கேவலே நாத கரிஷ்ய விரதபாரணம் பிராகுர அபக்ஷணம் விப்ரா ஹி அசிதம் நான் அசிதம் ச தத்து. வெறும் தண்ணீர் மட்டும் சாப்பிட்ட மாதிரியும் ஆகும், அசிதம் ஹி அசிதம் நான் அசிதம், சாப்பிட்ட மாதிரியும் ஆகும், சாப்பிடாத மாதிரியும் ஆகும். அதனால் தண்ணீர் மட்டும் அருந்தலாம்ப்பா அப்படின்ட்டு இது வசிஷ்ட மகரிஷி கௌதமர் போன்ற மகான்கள்லாம் பிராமணர்கள் சொல்லிட்டாங்க. சரி, உடனே என்ன பண்ணுறா, தண்ணீர் மட்டும் அதை அருந்தலாம் பாரணம் பண்ணி, நம்ம முழுசாக நல்லா பிரசாதம்லாம் சாப்பிட வேணாம். துர்வாச மகரிஷி வந்த பிறகு அவருக்கு உணவு படைச்சிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்தார் அவர். இவர் நியாயமாக தான் இருக்கிறார். ஏன்னா பூஜையும் விரதமும் சரியாக விரதமும் பூர்த்தி பண்ணணும், அதே சமயத்தில் வந்த பிராமணருக்கும் உபச்சாரம் பண்ணணும், ரெண்டுமே தர்ம சங்கடமாக இருக்கு. அப்போ பிராமணர்கள் சொல்கிற மாதிரி என்ன பண்ண, தண்ணீர் மட்டும் சும்மா ரொம்ப தண்ணி குடிச்சிடல, அது ஒரு உபச்சாரத்துக்காக, ஆமாம் அந்த சடங்குக்காக அந்த தீர்த்த பாரணம் 1 டீஸ்பூன் தண்ணி கூட குடிச்சிட மாட்டார், தொண்டை கூட நனைஞ்சிருக்காது. உடனே துர்வாச மகரிஷி ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு, என்னம்மா என்னை விட்டுட்டு நீ சாப்பிட்லாம், நான் வடை பாயசத்தோட சாப்பாடாக சாப்பிட்டான், சும்மா 1 டீஸ்பூன் தண்ணி எடுத்து கொஞ்சம் லைட்டாக தொண்டை நினச்சிக்கினா அவர் தான், அவர் சாங்கியத்துக்காக. அதுக்கு இருக்கும், அம்பசா கேவலே நாத கரிஷ்ய விரதபாரணம் பிராகுர் அப்பக்ஷணம் விப்ரா ஹி அசிதம் நான் அசிதம் தத் சதத்து இத்தியவப்ராஷ்ய ராஜரிஷி சிந்தையன்னு மனசாச்சுதம் பிரத்யசஷ்ட குருசிரஷ்ட துவஜாகமனம் ஏவசக. பகவானை தியானம் பண்ணிட்டு, அப்பா இதனால் எந்த விலங்கும் வரக்கூடாது, ஏதோ அந்த துர்வாச மகரிஷி மகா கோபிஷ்டர், அதனால் இப்போ எந்த விலங்கும் வரக்கூடாது பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தீர்த்த பாரணம் மட்டும் பண்ணாராம், தண்ணீர் மட்டும் கொஞ்சம் குடிச்சாராம், தொண்டை கூட நினச்சிருக்காது, அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சார், அவள் தான்.
இத்தியவக பிராசிய ராஜரிஷி சிந்தையன்னு மனசாச்சுதம் மனசனால் அச்சுதம் தியானம் பண்ணி அந்த தண்ணீரை பாரணம் பண்ணார், தண்ணீரை குடித்தாராம். பிரத்யசஷ்ட குரு சஷ்ட திஜ ஆகமனம் உடனே எங்கேருந்து தான் வந்தாலும் தெரில, வருன்னு துர்வாச மகர்ஷி உடனே வந்து பிரத்யக்ஷமாயிட்டார், வந்துட்டார். திஜ ஆகமனம் ஏவசக துர்வாசா யமுனா கூலாத்து கிருதா அவசியக ஆகதா ராக்தியம் அபிநந்திதஸ்தஸ்ய பூபதே சேஷ்டிதம் தியா. அப்போது ஞான திருஷ்டியில் பார்த்துட்டார். அவசியமான கர்மா துர்வாச மகரிஷி அங்கே யமுனையில் இருக்கும்போதே ஞான திருஷ்டியில் பார்த்துட்டாராம், மூழ்கி எழுந்துக்கும் போதே. அப்போது இந்த ராஜா பண்ண வேலையை அவர் மனசால் தியானம் பண்ணுறார். உடனே மன்யுனா பிரச்சலத் காத்திரா புருகுடி கொடிலானனக புருவத்தை நெச்சிண்டார், முகத்தை சுருக்கின்றார். பயங்கரமான கோபம் வந்துடுச்சு, உடம்பெல்லாம் அப்படியே கிடுகிடு நடுங்குதான். புபுக்ஷிதஸ்திய சுதராம கிருதாஞ்சலிம் அபாஷத கைகூப்பி கொண்டு நிற்கிறானா அம்பரீஷ மகாராஜா. அவனை பார்த்து மிரட்டுறார். யார்? துர்வாச மகரிஷி. அஹோ அஸ்ய நிசம்சஸ்ய சுயோன்மத்தஸ்ய பஷ்யத. என்னடா பணத்திமுறை அவனுக்கு? ஒரு ரிஷியை வர வச்சுட்டு எனக்கு விருந்தோம்பல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் என்னை விட்டுட்டு சாப்பிட்றியா அப்படின்ட்டு சுயோன்ம பத்தியா, இவனுடைய பணத்திமுறை பத்தியா, இவனுடைய மனுஷத்த நிசம்சஸ்ய, அதாவது இவனுடைய தவறான நடத்தையை பார்த்தீங்களா? ராஜான்ற திமிரு, பணத்திமிரு பற்றியா? சாதுக்களை மதிக்க மாட்டான். என்னை வந்து அதிதிக்கு விருந்தோம்பலுக்கு கூப்பிட்டுட்டு என்னை விட்டுட்டு இவன் மட்டும் சாப்பிட்டானே, என்ன குடித்தான்? தண்ணி தான் குடித்தான். அதுக்குள்ளே அப்படி கோவம் வந்துடுச்சு யாருக்கு? துர்வாச மகரிஷி. அஹோ அஸ்ய நிருசம்சஸ்ய மனுஷர்கள் கீழ்த்தரமானவனாகிய இவன் பார்த்தீங்களா? ஸ்ரீயோன்மத்தஸ்ய பஷ்யத தர்ம வியதிக்கிரம் விஷ்ணுர் அபக்தஸ்ய ஈசமானினக. இவன் வந்து தர்மத்தை தவறினவன் இவன். அதே சந்தில் தன்னை விஷ்ணு பக்தனாக தன்னை காமிச்சிக்கிறான். ஆனால் உண்மையிலே பக்தியற்றவன் இவன். தானே ஈஸ்வரன், விஷ்ணுனா ஈஸ்வரன், நானே ஈஸ்வரன் அப்படின்னு தன் ஈஸ்வரன்ற அபிமானம் கொண்டவன். அதனால தன்னையே கடவுளாக நினச்சிக்கிறவன் இவன் அப்படின்னு சொல்கிறார். ஈசமானினக அப்படின்ட்டு திட்டார். யோமாம் அதிதீம் ஆயாதம் ஆதித்யன்னு நிமந்திரிச்ச அதத்வா பக்தவாம் தஸ்ய சத்தியஸ்தே தர்ஷய பலம். என்னை அதிதியாக அழிச்சிட்டு என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்டல்ல, அதனுடைய பலனை இப்போ நான் காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறார்? அத ஏவம் பிரவாண உத்கிருத்திய ஜடாம் ரோஷ விதீபித தயாச நிர்மமே தஸ்மை கிருத்தியம் கால அனுலோபமாம். அடைப்பட்ட நெருப்பு பிழம்பு கக்கக்கூடிய ஒரு பெரிய பூதத்தை பிசாசை ஏவிட்டார். எப்படின்னா தன் ஜடையில் தன் தலையிலிருந்து ஒரு ஜடையை கிள்ளி போட்டார். அந்த ஜடை முடியானது ஒரு பிசாசு கலப்பிடுச்சு, பிசாசு உண்டாயிடுச்சு. அது வாழை சுழட்டி கொண்டு நாக்கள் அப்படியே கத்திந்து அப்படியே நெருப்பை கக்கிண்டு அந்த நெருப்பு பிழம்பு வடிவத்தில் அப்படி வருதான். கால அனுலோபமானு அந்த கிருத்தியை அந்த பிசாசானது அப்படி கத்தி வாழை சுழட்டி பயங்கரமான தாம் ஆபுதந்தீம் ஜுவலதீம் அசிஹஸ்தாம் பாதாபுபம். அப்படிப்பட்ட நெருப்பு பிழம்பாக அந்த பூதமானது கிளம்பி வருது. வாயில் நெருப்பை கக்கிண்டு கைகளில் வந்து கத்தியை சுழட்டி கொண்டு அந்த அம்பரீஷனை கொல்றதுக்கு வருதான். அது எங்கேருந்து வந்தது? துர்வாச மகரிஷியினுடைய ஜடையிலேருந்து வந்தது. அந்த பிசாசை ஏவி விடுறாரு. தயாச நிர்மமே தஸ்ய கிருத்தியாம் கால அனலோபமாம். சாப்பிட கூப்பிட்டது தப்பாடாப்பா, சாப்பிட கூப்பிட்டது தப்பா, அதுக்கு பிசாசு ஏவி விடணுமா? இது என்ன அநியாயம் பாருங்கப்பா. தாம் ஆபதந்தேம் ஜுவலதீம் அப்படி ஜொலிச்சுட்டு அசிகஸ்தாம் பதாபுபம். ஒவ்வொரு அடியும் பூமி நடுங்க அப்படி ஒடியாந்து தான். அது வேபயந்தின் சமுத்விக்ஷ ந சச்சால பதான்றுப. அப்படி பயங்கரமாக கத்தியை சுழட்டி கொண்டு அவனை வெட்டுறதுக்கு வந்தபோது அதை பார்த்த அம்பரீஷ மகாராஜா அந்த இடத்த விட்டு அசியாசி ஓடணும் இல்லையா? அது கத்தி சுழட்டி வந்து உடனே நான் போய் கத்தி எடுத்து வரேன், போய் சண்டை போடுறேன். சத்திரியன் தானே அம்பரீஷன். உடனே ஒரு கத்தியை கொண்டு வந்து நான் சண்டை போடுறேன் பார், நான் என்ன பண்ணுறேன் பார், இல்லை சக்கராயுதம் எனக்கு பாதுகாப்பு இருக்குது. உடனே சக்கராயுதமே வா, இந்த பிசாசை விட்ட துர்வாசரையும் இந்த பிசாசையும் வதம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதே சமயத்தில் பயந்தும் ஓடலை.
இந்த சாதுக்கு நான் என்ன அபச்சாரம் பண்ணேன்? ஒரு சிறு நீர் மட்டும் பருகிட்டேன், அவ்வளோதானே. என்னமோ என்னை விட்டு இவன் சாப்பிட்டான், என்னை அதிதியாக அழிச்சிட்டு, இவன்லாம் மனுஷனுக்கு கீழ்த்தரமானவன் அப்படின்லாம் பக்தர் நிந்திக்கூடாது. அப்படி நிந்திச்சிட்டார் அவர். அது மட்டும் இல்லை, தண்ணி ஈஸ்வரன் நினச்சினுங்கிறான் இவன். விஷ்ணு பக்தனே இல்லை இவன், பொய்யா வேஷம் போடுறான் இவன் அப்படிலாம் சொல்லலாமா? பக்தர்கள் நிந்திக்கலாமா? அப்படி சொல்கிறாரு யார்? துர்வாச மகரிஷி அம்பரீஷனை. நான் அதனுடைய பலனை காண்பிக்கிறேன் பாரு சொல்லிட்டு ஜடையை கிள்ளி போட்டார். அது பிசாசு உண்டாயிடுச்சு. அது கத்தியை சொல்லிட்டுன்னு அம்பரீஷன் கொள்ள போகுது. ஆனால் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசுவாசில் அப்படியே நின்றார். நான் அப்படி தான் தப்பு பண்ணியிருந்தா அழிஞ்சு என்னை வெட்டி போட்டு போட்டான் அந்த பிசாசு. அப்படி நான் தப்பு பண்ணலன்னா பகவான் காப்பாற்ற போகிறான். நான் என்னென்ன காப்பாற்றிக்கிட்டு உடனே ஸ்ரீரங்கநாதனை தியானம் பண்ணி ரங்கா 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 ரங்கேசமாம்பாகி 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 ரங்க பிரபு அப்படின்ட்டு பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கார் அவர், அந்த இடத்த விட்டு அசையாமல். அப்போ உடனே பிராக்திஷ்டம் பிருத்திய ரக்ஷாயாம் புருஷேன மகாத்மனா ததாக கிருத்தியம் தாம் சக்கரம் கிருத்தாகிமிவ பாவக. விட்டில் பூச்சி எரிக்கிற மாதிரி அந்த சக்கராயுதத்தினுடைய நெருப்பு பிழம்பானது அந்த பிசாசை வெட்டி போட்டுச்சு. பிசாசு எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அப்படி பிராக்திஷ்டம் பிருத்திய ரக்ஷாயம் முன்னாடி பகவான் பிரத்யக்ஷமாய் அம்பரீஷனுக்கு சக்கராயத்தை கொடுத்துருக்கார் இல்லையா? அந்த சக்கரராஜ சுதர்சன சக்கரத்தை தான் ராஜாவாக எழுந்தருளை செய்து சிம்மாசனத்தில் அமர வச்சு அந்த சுதர்சனத்தில் தன் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இவர் பாடுக்கு பகவத் சேவையில் ஈடுபட்டுருக்கார். அப்போது இப்போ யார் ராஜா? சக்கரராஜன் தானே அங்கே ராஜா, அம்பரீஷன் ராஜா இல்லையே. உடனே இங்கே நீதி தட்டி கேட்கணும்ல ஒரு ராஜா. அதனால் சக்கராயுதம் பார்த்தது சுதர்சன சக்கரம் தப்பு துர்வாசம் மேலே, அம்பரீஷன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சரசரன்னு வந்தது. அந்த பூதத்தை வதம் பண்ணிவிட்டு உடனே துர்வாசரை துரத்துது. பிராக்திஷ்டம் பிருத்திய ரக்ஷாயம் பகவானுக்கு ரக்ஷகியாக அளிக்கப்பட்ட அந்த சக்கராயுதமானது கிளம்பிடுச்சான். கிளம்பி பூதத்தை வதம் பண்ணி அதாக கிருத்தியம் தாம் சக்கரம் கிருத்தாகிமிவ பாவக. எப்படி காட்டு தீயால் எரிக்கப்பட்ட பாம்பை காட்டு தீயால் எப்படி எரிக்கப்படுகிறது, அவன் சக்கராயுதத்தில் அந்த பிசாசு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அப்போ தத் அபித்ரவத்து உத்விக்ஷிய ஸ்வப்பிரயாசம் நிஷ்பலம் தன்னுடைய பிரயாசெல்லாம் வீணாக போனதை அறிந்து கொண்டு துர்வாச மகரிஷி என்ன பண்ணாருன்னா, துர்வாச துத்ருவே பீதோ திக்ஷு பிராண பரிப்சையா தன் உயிரை காப்பாற்றி கொள்ள பல திசைகளுக்கு ஓடினாராம் யார்? துர்வாச மகரிஷி. ஆனால் இதே ஆபத்து வரும்போது, தன் உயிருக்கு ஆபத்து வரும்போது பக்தன் பயப்படல. ஆனால் தபஸ்வியாகிய மகா தபஸ்வி பரம ஞானியாகிய துர்வாச மகரிஷி எடுத்தார் ஓட்டம், ஒரே ஓட்டம். அப்படி ஓடுறாராம் பல திசைகளில். எதுக்கான? தன் உயிரை காப்பாற்றி கொள்ள. அந்த உயிர் மேலே ஆசை யாருக்கு இருக்குது? துர்வாச மகரிஷி. ஆனால் ஒரு குடும்பஸ்தன், ராஜ்யகாரியம் கவனிக்கிறவன், குடும்பஸ்தன், மனைவி இருக்குது, குழந்தைகள் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட அம்பரீஷன் சத்திரியன். ஆனால் இவர் உயிரை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணமே இல்லை. ஏன்னா என் உயிரே நாராயணன் தானே, பகவான் தானே. அவனுக்கு என் உயிரே நாராயணன் போது அவனுக்கு காப்பாற்ற தெரியாதா? தன்னைத்தானே காப்பாற்றி தெரியாதா பகவானுக்கு? அவ்வளோதான், அவன் பார்த்துக்கிறான். அப்படி பூர்ண சரணாகதியில் இருந்தார் அவர். தத் அபித்ரவத்து உத்விக்ஷியம் ஸ்வப்பிரயாசம் ச நிஷ்பலம் துர்வாசா துத்ருவே பீதः திக்ஷு பிராண பரிப்சயம். அப்போ அவர் எங்கெங்கேயோ ஓடுறார். பிரம்மதேவரத்தில் போகிறார். அப்பா அந்த சக்கராயத்தை சமாளிக்கிற சக்தி எனக்கு கிடையாது அப்படின்னு அங்கேருந்து சிவபெருமான இடத்துல போனார். சிவபெருமான் சொல்ல, அந்த காலச்சக்கரத்தில் நாங்கள் தப்பிக்க எங்களுக்கே ரைட்ஸு கிடையாதுப்பா. அதனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், நீ விஷ்ணுவை போய் சரணமடி, அவர் காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறார். துர்வாச மகர்ஷி உடனே விஷ்ணு வைகுண்டத்துக்கு போகிறார். சந்தஹ்யமானோ அஜித சஸ்திர அபக்ஷ்ணினா தத்பாத மூலே பதிதசவே பது ஆக அச்சுதா அனந்தா சதித்சித பிரபோ கிருதாகசம்மாவகி விஸ்வபாவன. அச்சுதா அனந்தா சதிப்சித பிரபோ அப்படின்ட்டு பகவானை பாதங்களில் போய் விழுந்தாராம். தத் பாதமூலே பதிதசவே பதுகு உடம்புலாம் நடுங்க பகவான் திருவடியில் போய் விழுந்து வணங்குறார். அச்சுதா அனந்தான்னு பகவான் நாமங்களை சொன்ன உடனே பகவான் கொஞ்சம் எழுந்தார். இல்லாட்டி திரும்பியே பார்த்துருக்க மாட்டாராம். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் அழகாக, பகவன் நாமா சொன்னதுனால தான் கொஞ்சம் திரும்பி பார்த்தாராம்.
துர்வாச மகரிஷி, துர்வாசரே எங்கே வந்தீர் நீங்கள்? என்ன அச்சுதான் அனந்தான் என் நாமங்கள்லாம் சொல்கிறீங்க? என்ன இப்போ பஜனை கோஷ்டியில் கலந்துட்டீங்களா? நீங்கள் தபஸ்விகள் எப்போது தபஸுன்னு தபஸில் இருப்பீங்களே, நீங்கள் நாமசங்கத்திலலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் அம்பரீஷன் வீட்டிலேருந்து வரேன். ஓ, அம்பரீஷன் வீட்டிலேருந்து வரீங்களா? அப்போது உங்கள் வாக்கில் நாமம் வர்றது சகஜம்தான். என் அம்பரீஷனை பார்த்தவங்களுக்கெல்லாம் வாக்கில் நாமம் வரும் அப்படின்னு பகவான் சொல்கிறான். சரி, அப்படி இருக்கும்போது அப்போது சொல்கிறார், என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம், எதுக்காக ஓடி வரீங்க, ஏன் இவ்வளோ அவசரம் ஓடி வரணும்? ஒன்றும் இல்லை சுவாமி, எனக்கு உங்கள் சக்கராயுதம் வந்து என்னை துரத்தின்னு வருது. சக்கராயுதம் துரத்தின்னு வருதா? உங்களை போய் ஏன் சக்கராயுதம் துரத்துது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் அம்பரீஷன் வீட்டுக்கு போனேன், அம்பரீஷங்களை கொஞ்சம் கோபிச்சுட்டேன், அம்பரீஷங்களுக்கு கோவப்பட்டீங்க, சரி ஓகே, உரிமையாக கோச்சிக்கிட்டு நினைக்க போகிறேன், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இல்லை, கோபத்தில் என்ன பண்ணீங்க? பிசாசையை விட்டேன். சாப்பிட போன இடத்துல போய் பிசாசையை விடலாமா? நீங்கள் ஒரு சாதுக்கள், நீங்கள் தபஸ்வி, துர்வாச மகரிஷி, உங்களுடைய பெருமையே எப்படியாப்பட்ட பிரம்மரிஷி, நீங்கள் ஒரு சாது, நீங்கள் போய் பிசாசெல்லாம் விடலாமா? ஏகாதசிக்கு போய் யார் சாப்பிட கூப்பிடுவாங்க? உன்னை சாப்பிட கூப்பிட்டுருக்காருன்னா அந்த மரியாதைக்காவது நீங்கள் சாப்பிட்டு கம்முன்னு வந்துடலாம்ல. அதை விட்டு அங்கே போய் பிசாசெலாம் எடுத்துட்டு பில்லி சொன்னிலாம் வைக்கலாமா? தப்பு இல்லையா? சரி, இப்போ எங்கே வந்தீங்க? ஒன்றும் இல்லை, அந்த சக்கராயுதம் வந்து அதான் பார்த்தேன், சக்கராயுதம் யாரையும் துரத்தாது சும்மா அநியாயமாக. உங்கள் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் சக்கராயுதம் துரத்துது. அப்போ என் சக்கராயுதம் வந்து அநியாயமாக செய்யாது, யாரையும் துரத்தாது. அதான் என்னடா அது சக்கராயுதம் கிளம்பிச்சே யாரையும் துரத்துதே என்னான்னு பார்த்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்தா நீங்கள் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட சாது, நீங்கள் 4 பேருக்கு நல்வழி புகட்ட வேண்டிய துர்வாச மகரிஷியே, பிரம்மரிஷியே, அப்படிப்பட்ட நீங்கள் போய் இது மாதிரி தப்பு பண்ணால் அவன் சாதாரண மக்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்களா? சாதுக்களே தப்பு பண்ணால் மற்றவங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்களா? நீங்கள் போய் இது போல் அதர்மம் பண்ணலாமா? சரி, அதனால் என் சக்கராயுதம் சுதர்சனமானது அநியாயமாக யாரையும் துரத்தாது, அநியாயமாக யாரையும் தண்டிக்காது. அதனால் இப்போ எங்கே வந்தீங்க, என்ன விஷயம்னு காப்பாற்றணும் சக்கராயுதத்தில். அது நடக்காது. நீங்கள் என்ன நினச்சின்னுக்கிறீங்க? அம்பரீஷன் பக்தன், நான் வந்து சாமி அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. நான் சாமி இல்லை, எனக்கு அவன் தான் சாமி, நான் தான் பக்தன். நான் அவங்கள நான் எப்போ என்ன ஒப்படைச்சிட்டேன், நான் பக்தனுக்கு வசப்பட்டவன். நான் ஸ்ரீ பகவான் வாச்சன், அகம் பக்த பராதீனக ஸ்ரீ அஸ்வதந்திர இவத்விஜக, எனக்கு சுதந்திரமே கிடையாதுப்பா, என் பக்தரத்தில் என்னை அப்படியே ஒப்படைச்சிட்டேன். அவங்க எப்படிலாம் என்னை ஆட்டிப்படி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் நான் அதை சாதிச்சு கொடுப்பேன். அவங்க ஆசையை பூர்த்தி பண்ண சொன்னால் உடனே சாதிச்சு கொடுப்பேன். என் பக்தன் என்ன நான் சொல்கிறேனோ, இப்போ ஒரு குழந்தை, செல்ல குழந்தை, ஒரு அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். ஏன்னா அந்த செல்ல குழந்தையாச்சே, பிடிக்க ரொம்ப குழந்தை, அந்த குழந்தை நம்ம இஷ்டப்படி ஒரு பிடிச்ச குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம் அப்பா. அது மாதிரி அவனுக்கு சுதந்திரமே இருக்காது. அந்த குழந்தை பிடிவாத மனுஷனா அழுதுன்னா, சரிப்பா உடனே வாங்கி தரேன், உனக்கு என்ன பொம்மை வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, என்ன வேணாலும், சாக்லேட் வேணுமா, சரி ஓகே வாங்கி தரேன். இல்லைன்னா அந்த குழந்தை அழும். அது மாதிரி ஒரு பிடிச்ச குழந்தைகளிடத்தில் ஒரு அப்பா எப்படி அது இஷ்டப்படி அந்த குழந்தை இஷ்டத்துப்படி அந்த அப்பாவை ஆட்டி படிக்குதோ, அது மாதிரி இந்த பக்தன் அம்பரீஷனு அப்படிப்பட்ட பிடிச்ச குழந்தையான். அதனால் பகவான் சுதந்திரத்தை இழந்துட்டானான். ஈஸ்வரன்னு சொல்லக்கூடிய அவன் சுதந்திர ஸ்வராட்டு ஆகிய அந்த பகவானே, ஸ்வராட்டுன்னா சுதந்திர புருஷான், அந்த சுதந்திரத்தையே இழந்துட்டான் பக்தனுக்காக. அதான் சொல்ல அஸ்வதந்திரஹா, சுதந்திரம் இல்லாதவன் நான். என் பக்தன் என்னென்ன விரும்புகிறானோ, ஏன்னா என் பக்தன் நியாயத்தை விரும்புவான், அநியாயத்தை விரும்ப மாட்டான். அவன் நியாயமானவன், அவன் மகா சாது, என்னை பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சவன். அப்படிப்பட்ட பக்தனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால் அவன் அநியாயமாக எதுவும் கேட்க மாட்டான், நியாயமானது தான் கேட்பான். அப்படின்னா கேட்கவே மாட்டான் ஃபஸ்ட்டு. அப்படிப்பட்ட பக்தனுக்கு பகவான் தன்னையே கொடுத்துருவார். அதனால் அவன் என்ன சொல்கிறானா அதைத்தான் நான் கேட்பேனே தவிர, நான் சொல்கிற பேச்சு அவன் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு பிள்ளை பேச்சு தான் ஒரு அப்பா கேட்குறாரு அப்படின்னா பாசத்தினால் கேட்குறாரு, அவர் என்ன சொன்னாலும் கேட்பார். பிடிச்ச ஒரு பையனை பார்த்தா, பிடிச்ச ஒரு பையன் பேச்சு அப்பா எப்படி கேட்குறாரோ அது மாதிரி இந்த பக்தன் என்ன சொன்னாலும் பகவான் கேட்பான், எல்லா ஆசையும் நிறைவேற்றி கொடுப்பான். சீதை அவ்வளோ பிரியமானவளாக இருந்ததால் தானே மானை தொடர்ந்து ஓடினார் ராமச்சந்திரமூர்த்தி.
ஏன்னா பக்தர் கேட்டானா உடனே அந்த சாதிச்சு கொடுத்துடணும். அதுக்காக பகவான் ஓடுவான், லொங்குன்னு அந்த மானை பிடிக்கிறதுக்கு வரணும் இல்லையா, சேதிக்காக. அது மாதிரி பிடித்த பக்தர்களுக்காக பகவான் எதையும் செய்வான். அதான் சொல்கிறார் பகவான் இங்கே, அசுரந்திரா பக்திஜ சாதுபிர் கஸ்தஹிருதையோ பக்திர் பக்த ஜனப்பிரியா. என்ன வார்த்தை இருந்தால் ஸ்லோகம் வருதெல்லாம். சாதுக்கள் என்னுடைய ஹிருதயத்தை முழுங்கிட்டாங்க அப்படின்னா, எப்பொழுது என்னையே நினச்சிட்டு எமல் பிரேமையை வெளிப்படுத்தி கொண்டு என்னையே நினச்சி அழுதுண்டு, என்னையே நினச்சி புலம்பிண்டு, என்னையே நினச்சி சிரிச்சுண்டு, எனக்காக ஆடி பாடி கொண்டாடி, என்னை பற்றி எழுதிண்டு, என்னை பற்றி நினச்சிண்டு, என் கதைகளே பேசிண்டு அப்படி இருக்கிற பக்தரெல்லாம் என்னமா விட்டுட முடியும் சொல்லு பார்க்கலாம். அவள் என் ஹிருதயம் முழுவதையும் அந்த பக்தர்களே நிறைஞ்சிருக்கிறாங்க. மகாலட்சுமி கூட இல்லை, மகாலட்சுமி ஒரு வாரத்தில் இருக்கா ஹிருதயத்தில். ஆனால் முழுக்க முழுக்க பக்தர்கள் தான் இருக்கிறாங்களாம் என் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னு பக்த அதை முழுங்கிட்டாங்களாம் அந்த ஹிருதயத்தை. அப்படி சொல்கிறாருங்க. சாதுபிர் கிரஸ்த ஹிருதய பக்தர் பக்த ஜனப்பிரிய. அந்த பக்தர்களுடைய பக்தன் நான், அந்த பக்தர்களுக்கு பிரியமானவன் நான், அந்த பக்தர்கள் எனக்கு பிரியமானவர்கள். அதான் பக்தர் பக்த ஜனப்பிரிய. நாகம் ஆத்மானம் ஆசாசு. என்னுடைய உயிர் கூட நான் பெருசாக மதிக்க மாட்டேன். என் பக்தர்கள் தான் எனக்கு உயிரே. நான் எதுலேயுமே ஆசை இல்லாதவன். யார் இடத்துல ஆசை உள்ளவன்? பக்தர் இடத்துலையும் சாதுக்கள் மட்டும்தான் ஆசை உள்ளவன். மற்ற இடத்துல எனக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்லுவேன். என் உயிர் மேலே கூட எனக்கு ஆசை கிடையாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு செல்வ சௌக்கியம் கூட முக்கியமாக இல்லாமல் என்னையே உயர்வாக கொண்ட அந்த பக்தர்களை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன். எப்போ அவனுக்கு இந்த மனைவி இல்லை புத்திரர்கள் இல்லை வீடு இல்லை சொத்து சுகம் இல்லாட்டி தன்னுடைய பிராணன் இல்லை சொத்து இதெல்லாம் உயர்வாக நினைக்காமல் என்னை மட்டுமே பூர்ணமாக சரணாகதி அடைந்தார்களோ அவரை நான் என்னமாக விட்டுடுவேன். எப்படி தசரதருக்கும் கைகைக்கும் கூனியானவள் சண்டையை மூட்டி விட்டு பிரித்தாலோ அது மாதிரி என்னையும் அம்பரீஷனை பிரிக்கிறதுக்காக நீங்கள் கூனி மாதிரி வந்திருக்கீங்களா? எங்களை போய் பிரிக்க பார்க்குறீங்களா? நான் என்னமா அந்த பக்தனை நான் விட முடியும் சொல்லு பார்க்கலாம். அவனுக்கு மனைவி குழந்தைகள் சொத்து சுகம் எல்லாத்தையும் திறந்துட்டு நான் மட்டுமே போதுன்ட்டு என்னை பூர்ணமாக சரணாகதி அடைஞ்ச பக்தனாச்சு. அவனுக்கு என்னமா என்னால் விட முடியும் சொல்லு பார்க்கலாம். மனசாட்சி இருக்குதான் நீங்கள் கேட்குறீங்களே. இப்போ நான் உங்களை காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் அப்போ நான் அம்பரீஷனை கைவிட்ட மாதிரி ஆகிடும். அம்பரீஷனை பிசாசு ஏவிட்டே நீ அது எப்படி ஏவிடலாம்? ஒரு பாகவத பிரச்சாரம் பண்ணிவிட்டு நீ என் கையில் என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ யார் காப்பாற்ற முடியும்? பகவான் அவன் தான் காப்பாற்ற முடியும். அந்த பக்தன் அவன் மன்னிச்சா சபாஷ், அவன் மன்னிக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? அதனால் அந்த பக்தன் தான் எனக்கு முக்கியம். அந்த பக்தனுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். ஏ தாராகார புத்திராப்தான்னு பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வாமாம் சரணம் யாதாக கதம் தாம் தியக்தும் உத்சகே. இந்த பக்திலாம் உண்மையான பக்தி. இந்த பாகவதத்தில் தான் சொட்ட இருக்கும் பக்தி. மனைவியும் பெருசாக மதிக்கலையா, சொத்து சுகங்களை பெருசாக மதிக்கலையா, பிள்ளைகளை பெருசாக மதிக்கலையா, என்ன யானைப்படை குதிரைப்படை ரதப்படை இதெல்லாம் பெருசாக மதிக்கலாம், கஜானா பெருசாக மதிக்கலையா, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் ஒருத்தந்தான் முக்கியன்ட்டு அப்படி பூர்ணமாக சரணாகதி அடைஞ்ச பக்தனை என்னமா விட்டுடுவேன்றான் பகவான். இந்த இடத்துல படிக்கும்போது நம்மளாம் என்ன பக்தி பண்ணுறோன்னு நினைக்கும்போது நம்மளாம் என்ன பக்தி பண்ணுறோம். அம்பரீஷன் அல்லவா பரம பக்தி பண்ணுறவன். எப்படிப்பட்ட ஒரு சாது இல்லை இவன். இந்த கட்டத்தெல்லாம் படிக்கும்போது வெக்கமாக இருக்குது, எனக்கு தலை குனிவே ஏற்படுது. சரி, இது மாதிரி நம்ம என்றைக்கு துறக்க போகிறோம்? என்றைக்கு பகவானே கதியாக இருக்க போகிறோம்? இந்த பக்தி நமக்கு வரலையே, இந்த பக்தி வரலையே. அந்த பக்தனுக்காக பகவான் என்ன வேணாலும் செய்வானாம். துர்வாச மகர்ஷி பிரம்ம ரிஷி அவரே வைகுண்டத்து அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டதுனால தான் பிரம்மலோகம் போக முடிஞ்சது, சிவலோகம் போக முடிஞ்சது, வைகுண்டத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட அவர். ஆனால் அம்பரீஷன் என்னென்னா அந்த அஷ்டமா சித்திகள்லாம் இல்லை, சாதாரண ஒரு பாகவதன் தான். ஆனால் அவனு தேடி பகவான் தேடி வந்தான். இவர் துர்வாச மகர்ஷி பகவானை தேடி போகிறாரு. ஆனால் பகவான் காப்பாற்ற மாட்டேன்றான். பகவானாக நான் உன்னை காப்பாற்றுறேன் உனக்கு ஒன்றா வேணும்னு கேளு, எல்லாத்தையும் அவர் ரட்சைக்காக சக்கராயத்தையே கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ யார் வசதி? அஷ்டமா சித்திகள் கைவரப்படலாம் கூட தூய பக்தி உடையவன் அம்பரீஷன். அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டால் கூட பக்தி இல்லாததுனால துர்வாச மகரிஷி அங்கே பகவான் புறக்கணிக்கிறார். வைகுண்டத்துக்கே போனால் பகவான் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கல பகவான். ஆனால் அம்பரீஷன் வைகுண்டத்துக்கு போக தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு குடும்பஸ்தன் தான், சாதாரண சத்திரியன் தான். ஆனால் பரம பாகவதன்.
அவனுடைய பெருமையை பகவான் ஹிருதயத்தை சொல்ல, என் ஹிருதயத்தை அவனுக்கு நான் பறி கொடுத்துட்டேன், என் ஹிருதயத்தை அவன் முழுங்கிட்டான், அவனை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவன் கேட்டால் நான் அஷ்டமாசியத்தில் கொடுத்துருவேன், ஆனால் விரும்ப மாட்டான். அம்பரீஷன் அஷ்டமாசியத்தில் விரும்ப மாட்டான், சொத்து சுகங்களை விரும்ப மாட்டான், எதையும் விரும்ப மாட்டான், நான் மட்டும்தான் ஓணுன்னுவான் அவன். நீ எப்பொழுதும் என் ஹிருதயத்திலேருந்து உன் சேவை மட்டுமே எனக்கு பெருசு அப்படின்னு மதிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பாகவதனை நான் என்னமா விட்டுட முடியும்? எப்படி துறப்பேன் சொல்லு பார்க்கலாம்? அப்போ நீ பிசாசியை விட்டுருப்பேன், உன்னை நான் காப்பாற்றினா மறுபடியும் பிசாசியை விடுவேன். அப்போ என் பக்தனை நான் திறந்துடணுமா? என் பக்தனுக்கு ஆபத்து வந்தால் நான் தான் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட நான் என்னம்மா கைவிட முடியும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான். ஹித்வாமாம் சரணம் ஜாதாக கதம் தாம் தியக்தும் உத்ஸஹே மயி நிர்பத்த ஹிருதயா சாதவः சமதர்ஷனாக வசிகுர்வந்தி மாம் பக்தியா சஸ்திரீஹ சத்பதிம் யதா. இந்த பகவான் ஒரு உபன்யாசமே பண்ணிடுறான். அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகமும் முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், ரத்தனமாக இருக்குது. ஒரு நல்ல பதிவரதையான ஒரு மனைவியானவள் கணவனை எப்படி தன் பணிவிடைகளால் வசப்படுத்திடுவாளோ அப்படி என்னுடைய சேவையில் சேவைன்னு பகவத் என்னுடைய சேவையிலேயே முழுமையாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு, வாழ்க்கை முழுவதும் பகவத் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அவனை என்னமா நான் விட்டுட முடியும் அப்படின்னு பகவான் அப்படி கத்துறான். மைய நிர்பத்த ஹிருதயா, என் இடத்துல மனசு அப்படியே பறி கொடுத்துட்டானே, ஹிருதயம் முழுவதும் நான் தானே அவன் ஹிருதயத்தில் நிறைஞ்சிருக்கிறேன், என் ஹிருதயம் முழுவதும் அந்த அம்பரீஷன் நிறைஞ்சிருக்கிறான். அப்படி என் ஹிருதயத்தினால் கட்டப்பட்டவன் நான், அவன் ஹிருதயத்தில் நான் கட்டுப்பட்டிருக்கேன். அப்படியேப்பட்ட என்னிடத்துல மனசை பதிய வச்சு அவன் இடத்துல ஹிருதயத்தை ஒப்படைச்சு அவன் சமர்ப்பித்த அவன் சாதவக சமதர்ஷனாக, எல்லாரையும் சமமானா எல்லாருக்குள்ளும் பகவானை பார்க்கிறவர்கள் தான் சமதர்ஷனர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சமதர்ஷனாக அப்படிப்பட்ட சாது தன்மைகளையே பூண்டவனாகி அவன் பழிக்க பழி வாங்கன்னு நினைக்கல பார். நீ பிசாசியை விட்டு உடனே வாழ வந்துட, என்ன துர்வாச மகர்ஷியை ஓவராக பண்ணுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சி தப்பா என்னையே நீங்கள் அடிக்க வருவீங்களா? நான் என்ன பண்ணுறேன் மாஸ்டர், உன்னை கதாயத்தை தூக்கலை, கத்தியை தூக்கலை, துர்வாசர்களை சண்டைக்கு போகல. சாதவகா அப்படி ஒரு சாதுவாக இருந்தாராம், அப்பாட்டுக்கு என்ன சச்சால அசையாமல் இருந்தாராம். பிசாசு என்னை கொண்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு விட்டாராம். ஆனால் பகவான் சக்கராயுதம் காப்பாற்றிடுச்சு. அப்படியேப்பட்ட சாது அவன் சமதர்ஷனாக எல்லாரையும் சமமாக பாவிக்கிறவர்கள், தனக்கு தீங்கு செய்கிறவங்களையும் தனக்கு நண்பனாக இருக்கிறவங்க எல்லாரையுமே பகவானுடைய அம்சமாக பார்க்கிறவர், எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்குறோம். அப்படிப்பட்ட சமதர்ஷனன் ஆகிய அப்படிப்பட்ட அம்பரீஷன் வசி குருவந்தி மாம் பக்தியா, பக்தினால் வசப்படுத்தப்பட்ட அவனை சஸ்திரியன் சத்பதிர்யதா, அப்படிப்பட்ட பதிவிரதாஸ்திரியான கணவனை தன் பணிவிட பக்தினால் அன்பால் வசப்படுத்துவது போல என்னை வசப்படுத்தி விட்ட அந்த பக்தர்களை நான் என்னமா விட முடியும் அப்படின்றத சொல்கிறார். சத்பதிம் யதா மத் சேவையா பிரதீதம் ச சாலோக்கியாதி சதுஷ்டயம் நேச்சந்தி சேவையா பூர்ணகா குதோன்யத்து கால வித்ருதம். அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகளையும் விரும்ப மாட்டான். அதுக்கு மேலே மோட்சம் 4 விதமான முக்திகள் சொல்லக்கூடிய சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய 4 வித மோட்சத்தையும் விரும்ப மாட்டாங்க இந்த பக்தர்கள். என்னுடைய சேவை மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக மதிக்கக்கூடியவர்கள். அப்போ என் சேவையிலேயே சந்தோஷமடைகிற அவர்கள் முக்தியை கூட விரும்பாதவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட பரம பாகவதன் அம்பரீஷ மகாராஜா சொல்கிறார், நேச்சந்தி சேவையா பூர்ணாக, சேவையிலேயே பூர்ண திருப்தி அடைஞ்ச அவர்கள் மற்ற விஷயங்கள் எதையும் விருப்பம் இல்லாத, ஏன் மோட்சத்தையே விரும்பாத அவர்கள் இந்த காலத்தால் அழியக்கூடிய அற்பமான சௌக்கியங்களை அவர்கள் விரும்புவாங்க. இந்த சப்தத்தையே பற்றி அவன் விரும்புவான், இந்த ராஜ கோஷங்களை விரும்புவான், இல்லை மாடு மனைவி மக்கள் மனைவி குழந்தைகள் இவைகளை விரும்புவான், இல்லைன்னா யானைப்படை குதிரைப்படை அவைகளை விரும்புவான். எத்தையுமே திரும்பி பார்க்காம என்னுடைய சேவையை மட்டுமே பெருசாக மதித்த அந்த அம்பரீஷனை போய் என்னமா நான் கைவிட்ட முடியும்? அவனுக்கு அபச்சாரம் பண்ணால் எனக்கே பண்ண மாதிரி, எனக்கு பண்ணால் கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் என் பக்தனுக்கு அபச்சாரம் பண்ணால் நான் மன்னிக்கவே மாட்டேன். அதனால் துர்வாச மகரிஷியே, நான் முன்னை காப்பாற்ற முடியாது, ஆனால் நீ அச்சுதானந்த என் நாமத்தை சொல்லிட்டேன், அதனால் உங்களை பேசிகிட்டு இருக்கேன், இல்லாட்டி பேச விட மாட்டேன். அதனால் இங்கே சொல்கிறார், சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனம் ஹிருதயம் தொகம். சாதுக்களுடைய ஹிருதயம் நான், என்னுடைய ஹிருதயம் சாதுக்கள். முதல் புரிஞ்சிக்கும், அவர்கள் எதையுமே விரும்ப மாட்டாங்க. மதன்யத்து தேன ஜானந்தி நாகம் தேப்ச மனாகபி, எனக்கு அவங்கள தவிர வேறு எதுவும் தெரியாது, எனக்கு அவங்கள தவிர வேறு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது.
எல்லாம் பகவான் தான், நாராயணன். ரங்கனா ரங்கா 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 ஸ்ரீ ரங்கான்னு அவன் ரங்கநாதன் என்னை பூஜிச்சுன்னு இருக்கான், அவன் குலதெய்வமாக. அப்படியேப்பட்டவன் என்னை விடவே மாட்டான், நானும் அவனை விட மாட்டேன். அதனால் புரிஞ்சிக்கும். ஆனால் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். துர்வாச மகர்ஷி உபாயம் கதையிஷ்யாமி தவிப்பர சுனிஷ்வதத்து, ஜாக்கிரதையாக கேளுங்க. அயம் ஹியாத்மா அபிச்சாரஸ்தே யதஸ்தம் ஜாதவை பவான்னு. அப்படியேப்பட்ட அவனுக்கு அபச்சாரம் யார் இடத்துல போய் யாருக்கு அபச்சாரம் பண்ணிக்க? அம்பரீஷ மகர்ஷி. போ, அவன் காலையிலே விழு, அதான் வழி. சாதுஷு பிரகிதம் தேஜா பிரகர்த்து குருதே அசிவம். அது சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணால் அது தன்னிடத்துல படிச்சிடும், அதுன்றது உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அதனால் அது சாதுக்கள்னா நம்மளுடைய தேஜஸெல்லாம் அழிச்சிடும், பிராமண தேஜஸ் அழிச்சிடும். அது அவர்களுக்கு அமங்கலத்தை உண்டாக்கிடும். யாருக்கு? அந்த சாதுக்களை அபச்சாரம் பண்ணவங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன தான் தபஸில் வித்தியில் சிறந்தவனாக இருந்தாலும், சிறந்த பிராமணர்களாக இருந்தாலும், ஆனால் வினயமற்றவர்களாக இருந்தால் அது விபரீத பலனை கொடுத்துருமா. தபஸையோ வித்தியோ அது பிராமணர்களுக்கு மோட்சத்துக்கு வழிவகக்கூடியது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வினயமற்றவர்களுக்கு அது விபரீதம் நேர்மாறான பலனை கொடுத்துரும், நரகத்தில் தள்ளிடும். மோட்சத்துக்கு வழிவகக்கூடிய தபசு வித்தியெல்லாம் அது வினயமற்றவர்களுக்கு நேரடியான அது சம்சாரத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அதாவது நரகத்துக்கு வழிவகுத்துரும், அது நேருக்கு எதிரான பலனை கொடுத்துரும். அதனால் வினயம் வேணும். தபசோ வித்தியை எது இருந்தாலும் வினயம் இல்லாத அதெல்லாம் பிரயோஜனப்படாது. தபோ வித்யாச்ச விப்ராணம் நிச்சயச கரே உபே, அது மோட்சத்துக்கு உபாயமானது தான். அதே ஏவ துர்வினிதஸ்ய கல்பேதே கர்த்தர் அந்யதா, அது வினயமற்றவர்களுக்கு அது நரகத்தை அளிக்கக்கூடியது, அது நேருக்கு எதிரான பலனை கொடுக்கக்கூடியது. அப்படின்னு சொல்ல பிரம்மம் சத் கச்சபத்திரம் தே நான் பாகதனையும் திருபம் சமாபய மகாபாகம் தத சாந்திர் பவிஷ்யதி. நீங்கள் உடனே போய் என்ன பண்ணுறீங்க? உடனே கிளம்பு, உங்களுக்கு மங்களம் உண்டாகும் கண்டிப்பாக. அவன் மன்னிக்கக்கூடியவன் பரம பாகவதன் தான். அந்த நாபாகனுடைய புத்திரனாகிய அந்த அம்பரீஷன் காலில் போய் விழு, அவங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அவன் மன்னிச்சா உங்களுக்கு சாந்தி ஏற்படும், இந்த சக்கராயுதம் உங்களை துரத்தாது அப்படின்னு சொன்ன உடனே நேராக வந்தார். ஏவம் பகவதா ஆதிஷ்டோ, பகவான் கட்டளையின் பேரில் துர்வாச சக்கரதாபிதா, சக்கரம் துரத்துட்டே வருதான். சக்கராயுதத்து வேகத்துக்கு ஒரு ஓட முடியுமா? அது வெளிச்சம் குத்துன்னு வருதான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு நாடகம் தானே. துர்வாச மகர்ஷி அம்பரீஷனுடைய பெருமையை உயர்த்துவதற்காக தான் தன் பெருமையை குறைச்சிட்டு இப்படி ஒரு நாடகம் நடிக்கிறார். அவர் பாகவதற்கு போய் அபச்சாரம் பண்ணுவாரா? இதெல்லாம் ஒரு நாடகம். துர்வாச சக்கரதாபிதா அம்பரீஷம் உபாவர்த்திய தத் பாதோ துக்கிதோ அக்ரஹித்து. உடனே அந்த சக்கராயுதம் துரத்தின்னு வந்து அந்த தீட்சண்யம் தாங்க முடியாமல் துர்வாச மகர்ஷி உடனே அம்பரீஷன் காலை போய் கட்டியாக பிடிச்சிட்டாராம். அப்படியே அம்பரீஷன் அப்படியே நடுநடுங்கி போயிட்டான். ஒரு சாது துர்வாச மகர்ஷியே, நீங்களா போய் என் காலில் விழுந்து, நான் தான் உங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டியவன், நீங்கள் போய் என் காலில் விழாமான்னு சொல்லிட்டு உடனே வெளுத்து போயிட்டார். யார்? அம்பரீஷன். உடனே டக்குன்னு ஒதுங்கிட்டார். என் காலை நீங்கள் பிடிக்கூடாது சுவாமி அப்படின்னு. தஸ்ய சோத்தியமனம் விக்ஷ பாதஸ்பர்ஷ விலஜ்ஜிதா. உடனே வெக்கப்பட்டு, சுவாமி நீங்கள் போய் என் காலில் விழலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். விலஜ்ஜிதா அஸ்தாவித்து தத் ஹரேர் அஸ்திரம் கிருபையா பீடிதோ பிரிசம். அப்பா, யார் காலில் யார் விழுதுனா அதான் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இந்த சக்கராயுதத்தை சாந்தப்படுத்து, அது தீட்சணம் தாங்க முடியல, என்னை எரிக்குது, என்னை எங்கே வதம் பண்ணும் பயமாக இருக்குது அப்படின்றார். அப்படின்னு அவருடைய பரிதாப நிலையை பார்த்துட்டு சக்கராயுதத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார். சுதர்சன ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷம். யார் விட்டனா பில்லி சோனியம் செய்வினைகள் எதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கிரக தோஷங்களோ மற்ற தோஷங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அந்த தோஷங்கள்லாம் இந்த சக்கராயுத ஸ்தோத்திரத்தினால சுதர்சன ஹோமம் பண்ணுவாங்க, ரொம்ப விசேஷம். அதில் கலந்துக்கிட்டாவே இந்த திருஷ்டி தோஷம்லாம் இதுக்கெல்லாம் பரிகாரம் சக்கராயுதம் தான், இந்த சுதர்சன ஹோமம் தான். அப்படிப்பட்ட சுதர்சனம் தான் இந்த பில்லு சூனியவைகள்லாம் எடுக்கிறது, இந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் கழிக்கிறது. இந்த சுதர்சனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் சுதர்சனம் பகவானுடைய சேவகன். அந்த சுதர்சனம் இந்த ஸ்தோத்திரத்தை படித்தாலே நமக்குள்ளே வீட்டில் இருக்கிற துஷ்ட தோஷங்கள், கெட்ட தோஷங்கள், கெட்ட கிரக தோஷங்களோ மற்ற ஏதாவது செய்வினைகள் ஏதாவது இருந்தாலோ, திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலோ, கிரக தோஷங்கள் இருந்தாலோ அதெல்லாம் அடியோடு காணாமல் போயிடும்.
எல்லா தோஷங்களும் விலகிட்டோம். அவ்வளோ விசேஷம். சுதர்சனம் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். இந்த பில்லி சுனி வைக்கிறது, இந்த கெடுதலில் விளைவிக்கிறது, கிரகதோஷங்கள் ஏற்படுறது, இது மாதிரி துர்தேவதைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அவைகள்லாம் போக்கக்கூடியது இந்த சுதர்சனமானது. ரொம்ப விசேஷம். அதில் இந்த சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார். எப்படி இப்போ துர்வாச மகரிஷி விட்ட அந்த பிசாசு எப்படி அந்த சுதர்சனமானது எரிச்சி சாம்பலாக்கிடுச்சோ, அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற துர்தேவதையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் எரிச்சி சாம்பலாக்கிடும். சுதர்சன வழிபட்டா, சுதர்சனத்தை வழிபட்டா, இந்த ஸ்தோத்திரத்தை படித்தாலே போதும். அம்பரீஷன் அந்த சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார். துவம் அக்னிஹிர் பகவான், துவம் அக்னிஹி, துவம் அக்னிர் பகவான், துவம் அக்னிர் பகவான், சூரியஸ்தம் சோமோ, துவம் அக்னிர் பகவான் சூரியஸ்தம் சோமோ ஜோதிஷாம்பதிஹி, சூரியः त्वं सोमः ज्योतिषांपतिः त्वं आबस्त्वं शिथिर्व्योमः वायुमात्रेन्द्रियाणि च. அப்போது சுதர்சனமே, நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் சந்திரன், நீங்கள் தான் அக்னி பகவான், நீங்கள் தான் இந்த பூமி, நீங்கள் தான் ஆகாசம், நீங்கள் தான் வாயு, நீங்கள் தான் இந்திரியங்கள், நீங்கள் தான் இந்திரிய தன்மாத்திரைகள், எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ட்டு சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார். சுதர்சன நமஸ்துப்ஜம் சகசாரா அச்சுத பிரிய சர்வாஸ்திரகாதில் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. நமஸ்காரம் உங்களுக்கு சுதர்சனமே, 1000 ஆரங்கள் கொண்டவனே, அச்சுதனுக்கு பிரியமான அஸ்திரமே, எல்லா அஸ்திரத்துக்கும் மிஞ்சின அஸ்திரம், எல்லா அஸ்திரங்களுடைய தேஜஸையும் அழிக்கக்கூடியவரே, இந்த பிராமணர் மங்களம் பெற வேண்டும், இந்த பிராமணருக்கு துன்பங்கள் இல்லாத நீங்கள் சாந்தி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். இந்த பிராமணன் இந்த சக்கர தாபத்தினால் எரிக்கப்படாமல் சாந்தி அவருக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். அதாவது என்னென்னா, நீங்கள் அந்த துர்வாசரை எந்த தொந்தரவும் பண்ணாமல் நீங்கள் விலகிடணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார் அம்பரீஷ மகாராஜா. ஆனால் சக்கராயுதம் விலகலை. அப்போ தான் ஒரு சபதம் வச்சாராம் அம்பரீஷ மகாராஜா. நாங்கள் பிராமணரில் குலம்னோ விப்ரதெய்வம் சேர்த்து துஜோ பவது விஜ்வரக, நாங்கள் பிராமணரில் குலதெய்வமாக வழிபடுறது உண்மையானால் உடனே இந்த சக்கராயுத தாபமானது துர்வாசரை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, தன் புண்ணியத்தை பணைய வச்ச உடனே, அப்படி ஒரு பிராமணரில் குலதெய்வமாக பிராமணர் வழிபட்டால் அது என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை பணைய வச்ச உடனே அந்த சக்கராயுதமானது நிவர்த்தி அடைஞ்சுதான், சாந்தி அடைஞ்சுதான். यत्यस्य तत्त्वमिष्टं वा स्वधर्मो वा स्वनिष्ठितः कुलं नो विप्रदैवं चेत् त्यजो भवति विज्वरः. நான் கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது யாக யஜ்ஞங்கள் பண்ணியிருந்தா, அதாவது தான தர்மங்கள் பண்ணியிருந்தா, இல்லை நான் ஸ்வதர்மத்தை சரியாக அனுஷ்டித்து இருந்தால், அல்லது பிராமணரில் குலதெய்வமாக நான் வழிபட்டு இருந்தால், அந்த புண்ணியம் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும்னா அந்த புண்ணியத்தை உங்களுக்கு அர்ப்பணமாக பண்ணுறேன். தயவுசெய்து இந்த பிராமணரை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சுதர்சனத்தை பிரார்த்தனை பண்ணுறார். சுதர்சனமானது உடனே அம்பரீஷனுக்காக தான் நம்ம சப்போர்ட் பண்ணி வந்தோம். அந்த அம்பரீஷனே விலகுன்னு சொல்லும்போது, இனிமேல்ட்டு நம்ம துர்வாச மகரிஷியை மன்னிச்சிட்ட பிறகு இனிமேல் நம்ம துர்வாச மகரிஷி ஹிம்சை பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுதர்சனமானது சாந்தி அடைஞ்சிது, மறைஞ்சு போச்சு. இது சம்ஸ்துவதோ ராஜ்ஞா விஷ்ணு சக்கரம் சுதர்சனம் அசாம்யத்து சர்வதோ விப்ரம் பிரதகத்து ராஜயாஞ்சியா. அந்த ராஜாவுக்காக தான் நம்ம சப்போர்ட் பண்ணி வந்தோம். சுதர்சனம் பார்த்தது ராஜாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ராஜாவே வேணான்னு சொல்லும்போது நம்ம விலகி இருந்தான்னு சொல்லிட்டு விலகிடுச்சு சுதர்சனம் அஸ்திரமானது. அவள் தான் இப்போ சாந்தி அடைஞ்சார். உடனே இப்போ தான் அவருக்கு மூச்சே வந்தது துர்வாச மகரிஷிக்கு. ஒரு துர்வாச மகரிஷி அம்பரீஷனை பார்த்து சொல்கிறார், அஹோ அனந்ததாசானாம் மகத்வம் திருஷ்டமத்தியமே கிருதா குசோபியத்ராஜன்னு மங்களானி சமீஹசே. அபச்சாரம் பண்ண என்னிடத்துல கூட நீங்கள் உபச்சாரம் பண்ணியிருக்கே அம்பரீஷா. அனந்தனுடைய பக்தர்கள் இப்பனுடைய பெருமையை நான் நேரில் பார்த்துட்டேன். அபகாரம் பண்ண இடத்துல கூட நீ உபகாரம் பண்ணுறியாப்பா, என் உயிரை காப்பாற்றினி, உன் உயிரை கொல்ல நினச்சினே, ஆனால் என் உயிரை காப்பாற்றினி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறேன். ஆனால் சுவாமி நீங்கள் அப்படிலாம் நமஸ்காரம் பண்ண, நான் தான் உங்களை நமஸ்கரிக்கணும். ஆனால் ஆச்சரியமாக இருக்குப்பா, இதுதான் பாகவதருடைய பெருமை. அதை பிரகடனப்படுத்துறது தான் வந்ததே துர்வாச மகரிஷி. அம்பரீஷன் எப்படியாப்பட்ட பாகவதம் சத்திரியன் தான், ஆனால் எப்படியாப்பட்ட வினயம் உள்ளவனாக இருந்தான் பத்தியா.
எப்படியாப்பட்ட பக்தரிடத்தில் சாதுக்களிடத்தில் எப்படியாப்பட்ட பக்தி உள்ளவனா இருந்தால் பாரு. ஒரு வருஷம் சாப்பிடலையா, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தானா. இவர் போயிட்டு வரத்துக்குள்ளே, பிரம்மலோகம் சிவலோகம்லாம் போயிட்டு வரத்துக்குள்ளே துர்வாசர் ஒரு வருஷம் ஆகிப்போச்சான். ஒரு வருஷம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தானா அம்பரீஷன். இப்போ கேட்குறாரு, சுவாமி நீங்கள் சாப்பிட்டா மிச்சம் இருக்கிற சாப்பாடு நான் சாப்பிடுவேன் உச்சிஷ்டத்தை, அதனால் நீங்கள் விருந்தோம்பல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா இந்த சமயத்தில் நான் உனக்கு இவ்வளோ அபகாரம் பண்ணிக்கிறேன், அப்போ கூட என்னை சாப்பிட சொல்கிறியாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறாரு. யார்? அம்பரீஷனுக்கு துர்வாச மகரிஷி. துஷ்கர கோண சாதுனாம் துஷ்டஜோவா மகாத்மனாம் ஏய் சங்கிரஹீதோ பகவான் சாத்பதாம் ரிஷபோ ஹரிஹி. பகவானால் ரட்சிக்கப்பட்ட அவர்களால் எந்த கோபத்தை விட முடியாது, எதை துறக்க முடியாது, துறக்க முடியாத கோபத்தெல்லாம் திறந்து, ரோஷத்தை திறந்து, பழி வாங்குகிற உணர்ச்சி எல்லாத்தையும் திறந்தவர்களாகிய நீங்கள் அப்படிப்பட்ட பகவானே உன்னுடைய பெருமையை வைகுண்டத்தில் பேசுகிறானப்பா. நீ எல்லாம் மனைவி குழந்தைக்கு எல்லாத்தையும் திறந்து பகவானே கதியாக இருக்கிறியேப்பா. இந்த மாதிரி சாதுக்களுக்கு பக்தர்களுக்கு லட்சணமே தானப்பா அப்படின்னு துர்வாச மகரிஷி அம்பரீஷனை புகழ்கிறார். ஒரு திறக்க முடியாத ஒரு விஷயம் சாதுக்களுக்கு ஏதாவது உண்டான்னா, அதனால் என் மேலே உள்ள கோபத்தை திறந்த, இந்த உலகத்தை திறந்த, சப்த தீபத்தினுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் திறந்த பகவானுக்காக அப்படிப்பட்ட பகவத் பக்தன் அல்லவா நீ. உன்னுடைய பெருமை பகவானே வைகுண்டாதிபதியே பேசுகிறானப்பா. இப்போ தான் நான் நேரில் பார்த்தேன் உன்னுடைய பெருமையை அப்படின்றார் துர்வாச மகரிஷி. ஏய் சங்கிரஹிதோ பகவான் சாத்பதாம் ரிஷபோ ஹரிஹி என் நாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலகா. எந்த பகவானுடைய நாமத்தை காதில் கேட்ட மாத்திரத்தினாலே மனசு அவன் கேட்டவனுடைய மனசு பரிசுத்தமாயிடுதோ, நிர்மலமாயிடுதோ. தாஸ்ய தீர்த்த பத கிம்பா தாசானம் அவசிஷ்யதே. அப்படிப்பட்ட பகவானிய தூய பக்தினால் தொண்டு செய்கின்ற உங்களை பற்றிலாம் கேட்க வேண்டியது என்னப்பா இருக்குது? உங்களிடத்தில் என் நாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலகா தாஸ்ய தீர்த்த பத கிம்பா தாசானாம் அவசிஷ்யதே. அதனால் உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்க போகுது? அதாவது எந்த பாவம் உங்களுக்கு மிச்சம் இருக்கும்? எந்த ஒரு களங்கமற்றவராச்சு நீ பகவானுடைய தாசனாச்சு நீ. அதனால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறத பற்றி பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் மனசு பரிசுத்தமாகிறதுக்கு அடையாளம் மன்னிச்சிடி. ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்குங்க பாருங்கள். நீங்கள் நான் பண்ணது அபச்சாரத்துக்கு கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்கல பாருங்கள். நீங்கள் அது பகவத் பக்தர்களுக்கே உரிய நற்குணங்கள் அப்படின்றது இங்கே சொல்கிறார். தாசானம் அவசிஷ்யதே அப்படின்னு சொல்கிறார். எந்த பகவான் பாத தீர்த்தமானது உலகத்தையே பவித்திரமாக்குகிறாளோ கங்கை, அந்த பகவான் திருவடி கமலை நினைக்கிறவங்களுடைய மனசு பரிசுத்தமாக தானே இருக்கும். மற்றவங்களையும் பாவனமாக்கக்கூடியவர்கள் இல்லவா சாதுக்கள். தீர்த்த பதகா, அந்த சாதாரண தண்ணீர் கங்கையாக பிரவகிக்கிறான பகவான் பாதம் தீர்த்தப்பட்டதுனால தானே அவள் அவ்வளோ புனிதவதியாக எல்லாரையும் அந்த உலகத்தையே பாவனமாக்குகிறாள் கங்கையானவள். அந்த பகவானை தியானம் பண்ணுறவளுடைய மனசு எப்படி நிர்மலமாகாமல் இருக்கும், பரிசுத்தமாகாமல் இருக்கும்? அவர் மனசில் எப்படி கள்ளம் கபடு, இந்த சூதுவாது, பழி வாங்குகிற உணர்வு, கோபம் தாபம் துவேஷம் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு உண்டாகும்? ஒருபொழுது அந்த சாதுக்களுக்கு உண்டாகாதே. அப்படியேப்பட்ட ஹரிதாசர்களுக்கு என்னமா இந்த சூதுவாதெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத துர்வாச மகரிஷி சொல்கிறார். அந்த அம்பரீஷனுக்கு இந்த சிறந்த குணங்கள் பிரகாசிக்கிறத அப்படி புகழ்ந்து பேசுகிறார் துர்வாச மகரிஷி. ராஜன் அனுகிரகீதோகம் தொய்யா அதிகருணாத்மனாக, உன்னுடைய அதிகமான கருணையினால் நான் அனுகிரகிக்கப்பட்டோம். மதகம் பிருஷ்டத கிருத்வா பிராணாயன்மே அபிரக்ஷிதாக. அப்படிப்பட்ட என்னுடைய பாபத்தை பின்னுக்கு தள்ளிட்டு என்னுடைய உயிரை காப்பாற்றினாயே, என்னுடைய உயிரை ரட்சித்தாயே நீ. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா ஒரு பாகவதர்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படின்றார். அதான் சொல்கிறார், சரணோ உபசங்கிருஹ்ய பிரசாத்திய சமபோஜயத்து. அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அம்பரீஷ மகாராஜா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, துர்வாச மகரிஷியே தயவுசெய்து நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு சாப்பிட்றாரு துர்வாச மகரிஷி.
ஸோ அசித்வா ஆத்ருதம் ஆதித்யம் சார்வகாமிகம் திருப்தாத்மா திரௌபதிம் பிராக புஜ்யதாமிதி சாதரம். ஸோ அசித்வா ஆத்ருதம் ஆதித்யம் சார்வகாமிகம் திருப்தாத்மா திரௌபதிம் பிராக புஜ்யதாமிதி சாதரம். அடைப்பட்ட அவருக்கு ஆதித்யம் பண்ணி அப்படியே விருந்தோம்பல் பண்ணி அவருக்கு உடைய பரிபூர்ணமாக சாப்பாடு போட்டு அனுப்புகிறார். அவருக்கு துர்வாசருக்கு திருப்தாத்மா திரௌபதிம் பிராக அவர் சாப்பாடு போட்ட பிறகு தான் அவர் திருப்தி அடைந்தார். பிரீதோ அஸ்மி அனுகிரகிதோ அஸ்மி தபபாகபதஸ்யவை தர்ஷன ஸ்பர்ஷன ஆலாபை ஆதித்யன ஆத்மமேதசா. அப்போ சொல்கிறார், உன்னிடத்தில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், உன்னுடைய தரிசனம் பண்ணுறேன், உன்னை தொடர பாக்கியம் கிடைச்சது, உன்னை தரிசனம் பண்ணுற பாக்கியம், உன்னோட சம்பாஷணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, உன்னுடைய விருந்தோம்பலை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, அதனால் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன் அப்படின்ட்டு துர்வாச மகரிஷி சொல்லிட்டு கிளம்புறார். கர்மா வதாதம் ஏதத்தே காயந்தி ஸ்திரியோ முகு கீர்த்திம் பரம புண்ணியம் ச கீர்த்தயிஷ்யதி பூரியம். இன்றைக்கும் பெண்கள்லாம் நிறைய அதாவது தேவலோக ஸ்திரீகள்லாம் பாடுறாங்களாம். யார்? இவருடைய புகழ, யார்? அம்பரீஷனுடைய புகழை அப்படி பாடுகிறார்கள். ஏவம் சங்கீத்திய ராஜானம் துர்வாசா பரிதோஷிதா ஐயோ விகாயச ஆமந்திரிய பிரம்மலோகம் அகைதுகம். அப்படிப்பட்ட அவர் பாட்டுக்கு விடைபெற்று கொண்டு பிரம்மலோகத்தை சென்று விட்டார். இப்படி துர்வாச மகரிஷி அம்பரீஷனை புகழ்ந்து விட்டு பிரம்மலோகத்துக்கு கிளம்பிட்டார். சம்பத்சர அத்தியகாத் தாவத்து யாவதா நாகதோகர முனிஸ்தத் தர்ஷனாகாங்ஷோ ராஜா அபக்ஷோ பபூவ. முனிவர் வர்றது வரைக்கும் அவர் என்ன பண்ணார், ஒரு வருஷமாக ஆயிடுச்சான். அந்த ஒரு வருஷம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தாராம். வெறும் தண்ணி மட்டுமே பானம் பண்ணியிருந்தாராம், சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தாராம். அந்த முனிவருக்கு விருந்தோம்பல் பண்ணாமல் நான் தான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு விரதமாக இருந்தாராம். யார்? அம்பரீஷ மகாராஜா. அதனால தான் சம்பத்சரம்னா ஒரு வருஷம் ஆகி போச்சான் இவர் போயிட்டு வரதுக்குள்ளே. அது வரைக்கும் வெறும் சாப்பாடு சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தாராம். அது பிறகு அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டோன்னே அவர் சாப்பிட்ட மிச்சம் இருக்குது அந்த சாப்பாடு, அந்த உச்சிஷ்டத்தோட சாப்பாடு போட்டு இவர் சாப்பிட்டார். கதேச்ச துர்வாசசி ஸோ அம்பரீஷோ த்விஜோபயோகாதி பவித்திரம் ஆகரத்து. ஆஹா, ஒரு பிராமணன், அதே சொல்ல யோகீஸ்வரர், மகா யோகி அவர். அப்படிப்பட்ட துர்வாச மகரிஷியை சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை இவர் எடுத்து சாப்பிட்டாராம். த்விஜோப யோகாதி அதி பவித்திரம் ஆகரத்து ரிஷேர் விமோக்ஷம் வியசனம் ச புத்வா ஏனே ஸ்வவீரியம் ச பரானுபாவம். அப்போது அந்த துர்வாச மகரிஷி வந்தது, அவர் யமுனை கரைக்கு போனது, அதுக்கப்புறமா அந்த முகூர்த்தம் எஞ்சியிருந்தது, அந்த சமயத்தில் ஒரு கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டது. பிறகு துர்வாசர் கோவப்பட்டது, அவர் பிசாசை ஏவிட்டது. அது சுதர்சன அஸ்திரம் வந்தது. அப்போது அந்த பிசாசை வதம் பண்ணது, துர்வாசர் துரத்துந்து. அப்புறம் மறுபடியும் எங்கெங்கேயோ சுற்றிட்டு ஒரு வருஷம் ஆனது. அப்புறம் துர்வாசம் தன் காலை பிடிச்சது. அப்புறம் சுதர்சனம் ஸ்தோத்திரம் பண்ணி சுதர்சனம் மறைஞ்சது. இதெல்லாம் நினச்சி பார்த்து இதெல்லாம் என்ன நடந்தது, ஏன்னா சொப்னத்தில் நடந்த மாதிரி இருக்கே, ஆச்சரியமாக கண்ணே, எல்லாம் நம்முடைய பெருமையா? இல்லை, எல்லாம் பகவானுடைய கருணை அல்லவா, எவ்வளோ பகவானுடைய லீலை அல்லவா அப்படின்னு நினச்சாராம். மேனே ஸ்வவீரியம் ச பரானுபாவம். இது என்னுடைய பெருமை, என்னுடைய ஸ்வவீரியம், தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தின பகவானுடைய பெருமை அல்லவா இது அப்படின்னு நினச்சாராம். ரிஷேர் விமோக்ஷம் व्यसனம் ச புத்வா மேனே ஸ்வவீரியம் ச பரானுபவம். தனக்கு ஏற்பட்ட व्यसனங்கள் கஷ்டம், அப்போ அந்த துர்வாசர் விடுபட்டது, சுதர்சனாஸ்திர தாபத்திலிருந்து விடுபட்டது, எல்லாம் நினச்சி எல்லாம் பகவானுடைய கருணைன்னு நினச்சாராம். அதனால் பகவானிடத்துலேயே எப்பொழுதும் பகவானுடைய சேவையிலேயே முழுசாக வாழ்க்கை அர்ப்பணித்து பகவத் பக்திலேயே இருந்து கடைசியில் அம்பரீஷ மகாராஜா ராஜ்யத்தை தன் பிள்ளைகளுக்கு ஒப்படைச்சிட்டு அவர் வனத்துக்கு போய் வாசுதேவனிடத்தில் மனசு அர்ப்பணித்து அவர் மோட்சம் அடைந்தார் அப்படின்னு இந்த சரித்திரம்.
அதாம்பரீஷஸ்தனயேஷு ராஜ்யம் சமானசீலேஷு விசுஜ்யதீரः வனம் விவேஷாத்மனி வாசுதேவே மனோததத் பஸ்தகுணப்பிரவாகः இத்யேதத் புண்ணியமாக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதேஹே சங்கீர்த்தயன் அனுத்யாயன் பக்தோ பகவதோ பவேத். யார் இந்த புண்ணியமான இந்த ஆக்கியானத்தை எடுத்து பேசுகிறாங்களோ அல்லாதது அது தியானம் பண்ணுறாங்களோ அவர்கள் பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பல்ஸ்ருதி. அம்பரீஷ சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிப்போம். இதெல்லாம் பற்றி பேச பேச ஆனந்தமாக இருக்கும். பகவானுடைய தீர்த்த பதம், அந்த பாதங்களை நினைச்சாலே, பகவான் நினைச்சாலே மனசு பரிசுத்தமாயிடும். நமக்குள்ளே இருக்கிற கள்ளம் கவலம் எல்லாமே அடித்து தள்ளி போயிடும். பகவத் தியானத்திலேயே இருக்கிற ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்னையா எதுவுமே கிடையாதுங்க. உலக சிந்தனையை அறவே அறுத்துடணும். பகவத் சிந்தனையிலேயே எப்பொழுதும் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்ஜுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தோனாம் யோகக்ஷம். எப்பொழுது கிருஷ்ணன் நினச்சினே இருக்குங்களேன், ராமரை நினச்சினே இருக்கு. வெறும் நினைவு மட்டும்தான். அந்த நினைவிலே ஸ்மரண பக்தி நினச்சினே இருந்தாலே போதும், நம்ம யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துப்போம். சிம்பிள் விஷயம், ஆனால் ரொம்ப கஷ்டம். உலக விஷயத்தை தியானம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? எப்பவும் பகவானுடைய படத்தையே பார்த்துட்டு பகவானை தியானம் பண்ண இருந்தால் நல்லது தான், ரொம்ப நல்லது. பகவானே தியானம் பண்ணால் யோகக்ஷேமத்தை பார்த்தோம், அவ்வளோதான். அதனால தான் நாமா சொல்கிறது. மனசு ஒருமைப்படலையா, நாமவாக சொல்லு. நாமா சொல்லும்போது மனசு தன்னாலே ஒருமைப்படும். ராம 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 ராம. இந்த கதையை படிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது பாருங்கள். நாம் கைகளை சரியாக பயன்படுத்தாமல், கண்களை சரியாக பயன்படுத்தாமல், மூக்கை சரியாக பயன்படுத்தாமல், ஆக்சுவலாக என்ன அது அம்பரீஷம் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தாமல் நாம் துன்பத்துக்கு ஆளாயிடுறோம். அறியாமையில் மாயில் விழுந்து வாழ்கிறோம், கஷ்டப்படுறோம் மனசு. அவங்களாம் எப்படி, இதெல்லாம் சும்மா கதவை சொல்லிட்டு போயிட்டேன், இதை நிதானித்து இந்த கதையை திருப்பி திருப்பி படித்து பார்க்கணும். இதில் எவ்வளோ விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. நாம் எவ்வளோ விஷயம், எப்படி பக்தி பண்ணியிருக்கான் அம்பரீஷன், எப்படி பகவான் ஹிருதயத்தை முழுங்கிட்டான். நாம எதையும் பெருசாக சொத்து சொகனும் பெருசாக மதிக்காமல் பகவானே பெருசாக மதித்தான்னா, பகவான் தான் எனக்கு சொத்து, மற்ற சொத்துக்கள்லாம் கிடையாது, மனைவி குழந்தை எல்லாம் செகண்டரி தான், பகவான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சானே, அந்த பக்தி யாருக்கு வரும்? அதான் சொல்ல, ஒரு சரித்திரம் படித்தாலும் அர்த்தமாக எவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாரையும் சமமாக பார்த்தானா, நாய் கோழி பூனை பன்றி மனுஷன் எல்லாத்துக்குள்ளும் பகவானையே பார்க்குறது தான் சமமாக பார்க்குறது தான் அர்த்தம். அதே சாதுத்தன்மையை கடைப்பிடித்தான். கொஞ்சம் கூட பழி வாங்காமல் அவர் பொது பிசாசியை விட்ட பிறகு அதை ஏற்றுக்கினார், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நின்னாராம். மரணம் வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு. உடனே சுதர்சன அஸ்திரம் கொடுத்துருக்காரு பகவான், அவர் ஞாபகம் இல்லாமல் இருக்கும். உடனே சுதர்சன கூப்பிடல, அப்படியே இருந்துட்டார். பகவானுக்கு சம்மதமானா நான் மரணம் அடையிறேன் அப்படி இருந்துட்டார். பகவானுக்கு சம்மதமாகமா, உடனே சக்கராயுதம் வந்து காப்பாற்றிடுச்சு. அப்போது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யோசித்து பார்க்கும்போது கடைசியில் எல்லாம் பகவானுடைய பெருமை அப்படின்னு நினைக்கிறார். பத்தியா என் காலில் விழுந்தார் அவர் துர்வாசரே அப்படின்னு மார்த்தட்டிக்கல, அதான் கர்வம். ஆனால் தபசு நிஷ்டையார் இவர் வந்து என்னன்னா, உடனே பிசாசியை விட்டுட்டு என்னமா என்னை அவமதிச்சம், உடனே பிசாசியை விட்டு அதில் கர்வம் இருக்குது, வினயம் இல்லை. அதான் வினயமற்றனுக்கு தபசோ வித்தை இதெல்லாம் வந்து மோட்சத்துக்கு வழிவகக்கூடியது தான் தபசு வித்தை. ஆனால் வினயமற்றவங்களுக்கு அது நேரெதிரான பலன் கொடுக்கும். அதான் நேரெதிரான பலன் கொடுத்துருச்சு. ஏன்னா சக்கராயுதம் இப்போ இவரை தோத்தின்னு வருது. இவரை அம்பரீஷன் அழிக்க வந்தார், இப்போ இவர் சக்கராயுத நெருப்புனால் அழிக்கப்படுகிறார், அதனால எரிக்கப்படுகிறார், உடனே உடையார். பத்தியா, வினயம் இல்லைன்னா அந்த தபசு வித்தை காப்பாற்றாது, நேர் எதிரடியான பலன் கொடுக்கணும்னா நேரடியான பலன் கொடுத்துருச்சு. வைகுண்டவாசிகள் போய் சரணாகதி அடைகிறார். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான், அம்பரீஷன் காலப்படி அதான் ஒரே வழி, அவள் தான். இப்போ அம்பரீஷன் காலில் விழ வச்சிச்சு பார். வினயம் வேணும். வினயம் இல்லைன்னா நீ என்ன தான் தபஸ்வியாக இருந்தாலும் வித்தியாக இருந்தாலும் அது விபரீத பலனை கொடுத்துரும். கண் கூட துர்வாச மகரிஷி கதையில் தெரியுது. ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன், இந்த வைகுண்ட ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி நினைக்க அவருக்கு வந்த சோதனை அம்பரீஷ மகாராஜுக்கு. ஆனால் வைகுண்ட ஏகாதசியை நல்லபடியாக பூர்த்தி பண்ணிட்டார், இல்லைன்னு சொல்ல வரல. விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி பண்ணிட்டார். துர்வாச மகர்ஷி அந்த ஏகாதசி விரதம் கடைப்பிடித்த உடனே பகவான் சந்தோஷம் அடைஞ்சு துர்வாசர்கள்லேருந்து அம்பரீஷனை காப்பாற்றினார் பாருங்கள்.
சக்கராயத்தை குத்து, அதான் விசேஷம். அதனால் ஏகாதசி அன்னைக்கு இந்த கதையை படிக்க ரொம்ப விசேஷம். படிக்கிற பாக்கியம் கிடச்சது. சரி, ஓகே. ரொம்ப நாளாச்சு பாகவதம் பற்றி பேசி. சரி, இன்றைக்கி சில பேர் சொன்னால் எப்போதாலும் நீ ராமராமான்னு சொல்கிற பாகவத்தையே சுத்தமாக விட்டுட்டியே, கொஞ்சம் பாகவதை பற்றி எடுத்து பேசலாமே அப்படின்னு சொன்னாலும் சரி கொஞ்சம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அம்பரீஷ் சரித்திரத்தை பார்த்தோம். மேலே மேலே ஏதாவது ஒரு சரித்திரத்தை பார்க்கலாம். ராம 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 ராம. இந்த உண்மையான பக்தி இதில் தாங்க இந்த பாகவத்தில் அங்கே தெளிவாகுது பாருங்கள். அந்த பக்தி நம்மளுக்கு என்றைக்கு வரும்? வந்தால் சந்தோஷம்தான். சீதாபதி ராமராம். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, सारस्वत मल्लिक की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।